நகராட்சி நிலையம் பக்கத்தில பார்த்தாக்கா லாக்கு நகர் தெரியும். உக்காந்து பாருங்களே நம்ம கதை புரியும். உக்காந்து பாருங்களே நம்ம கதை புரியும். யோ கடவுளே, நீ இருக்கிறது உண்மையா இருந்தா சீக்கிரமா டிக்கெட்டை கொடு. டேய் வாங்கடா, டேய் வாங்கடா. எழுந்துருக்குடா. அடியே வாடாமல்லி, எழுந்துடுறியே. நேரம் ஆச்சு, எல்லாம் தூங்கினே கிடக்குறீங்க. வந்துட்டா அண்டா காக்கும் அபு காக்கும். கண்ணை திறந்துரு செத்தவா, எழுந்துரு செத்தவா. கண்டிப்பா டிக்கெட் தான்டா. மூஞ்சா கேள்வின்னு வாங்கினா ஜொல்லு ஊத்தின்னு ஊலா தள்ளின்னு வாய் பிதிக்கின்னு எச்ச துப்பின்னு செக் காலங்காத்தால. டேய் தம்பு இருக்கா? நேற்று அடிச்சதுல 2 முடிச்சிருக்கு. சரி சரி, அவரு முச்ச. ஏய் டயர் வாயா பாத்து வா. டீ வேண்டி சொல்லு. ஏய் கிழவா, என்னத்த துடைக்கிற? மூஞ்சி தமா தொடச்சேன். வாடா மூஞ்சா இது போய் பொண்டாட்டி முந்தா இல்ல தொடை, ஏன் முந்தா இல்ல துடைக்காத. அவன் பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திக்கிறான்டி. சார்ஜா சார்ஜா ஏத்துறாரு. இதெல்லாம் ஒன்னே வேலைக்கு ஆகாது. ஏக்கா பொங்க வைக்க போறீங்க? இல்லக்கா, அங்க ஆம்பளைங்க இல்லைன்னா நானும் வரலன்னு தாங்க கேட்டேன். சத்தவா, இந்த பாதையை கொஞ்சம் அடக்கி வைடா. அப்ப மீதி யாரு? உன் புருஷன் வந்து அடக்குவாரா? காத்தால ஒரே டென்ஷன். செத்தவா இந்தா தண்ணி. வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன். சும்மா தமாஸ்க்கு காலங்காத்துல எல்லாரையும் கலாச்சுன்னு கோயில் சாட்சி காதல் ஒரு வேதம் அம்மா, கட்டாய பாடம் அம்மா, ஊரங்கும் தாளம் போடும் உல்லாசராகம் அம்மா, கல்யாண பூக்கள் 2. ஏய் கணர் மண்டை பீரோல கை மாட்டிக்க போகுது பாத்து. டேய் ஒட்டே முறா, ரொம்ப தேக்காதடா, ரேகா அழிஞ்சிர போகுது. ஏய் செத்தவா, 2 வலி குறா குறா. டேய் எப்பா அந்த பக்கம் திரும்பியா? ஏண்டா நான் என்ன லூசா? டேய் சொல்றானே திரும்படா. இதுக்கு அவனே மேல. ஏய் அவர் வயசு மரியாதை குறா. எங்க அப்பாடா. நல்ல அப்பா நல்ல புள்ள. நல்லா தான் அடிக்க கஞ்சா. நம்ம பேரை காப்பாத்திடுவான். ஏடா தம்மு கிஸ்ஸாவே இல்ல. நீ ஆச்சும் ஃப்ரெண்ட் ஆச்சு. நான் போயிட்டு வரேன். ஏய் தேய்ச்சினே இருக்காத, சிம்லியில போடுற. போட்டுருக்கிற போர்டு தான் பொது சேவை. பண்றதெல்லாம் மொல்ல மாதிரி தோணும். இவர் டகால் டிவெல்லாம் டாஸ்மார்க்ல தான். ஏண்டி நம்ம பையன் வேலைக்கு போயிட்டானா? தம்பி இன்னைக்கு வேலைக்கு போகலையா? எங்க போறது? உங்க பிரச்சனையே எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. அப்படி என்னடா பண்ண? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சின்ன பையன் கூட சேர்ந்து எனக்கு கஞ்சா ஆச்சுன்னு தண்ணி ஆச்சுன்னு கூட சுத்தி நிக்கிறீங்க. அசிங்கமா இருக்குப்பா ரொம்ப. டேய் வயசான காலத்துல என்னமோ பண்ணிட்டு போறேன்னு கண்டுக்காம விடுறா. நான் சந்தோஷமா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? ஏது சந்தோஷம்? சின்ன பையன் உன்னை வாடா போடான்னு கூப்பிடுறது உங்களுக்கு சந்தோஷமா? டேய் அவன் தமாஷா கூப்பிடுவான்டா. அங்கங்க மகனுக்கு புத்தி சொல்லுவாங்க, ஆனா இங்க இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. எப்பா சொல்லி நேக்குறேன். டேய் விடுடா, ரொம்ப ஓவரா போற. வேலை கிளம்பு. எல்லாம் உன்னை எச்சக்கூடின்றானுங்க, பாத்துக்க. குட் பை. போயிட்டு வா போயிட்டு வா. தேங்க்யூ. ஏங்க ராத்திரி வீட்டுக்கு கூட வராம எதுக்குங்க தெருவிலே விழுந்து கிடக்குறீங்க? இந்த செத்தவன் பையன் சும்மா இல்லாம சாவடிக்கிறாம்மா. ஊத்தி கொடுத்தான், வீட்டுக்கு வந்தா திட்டுவியானே அங்கேயே ஊத்தி கண்டேன். அங்க வரதுக்கு எவ்வளவு நேரங்க பிடிக்கும் எனக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி குடிச்சுட்டே இருப்பீங்க? நமக்குன்னு யாருங்க இருக்கிறாங்க? எனக்குன்னு நீங்க, உங்களுக்குன்னு நான் தானங்க இருக்கிறேன். நமக்கு கொள்ளி வைக்க வேண்டிய 2 பிள்ளைங்களையும் நாம அள்ளி கொடுத்துட்டோமங்க. நம்ம சொந்த பந்தமெல்லாம் சுடுகாட்டுல தலை வச்சு சாஞ்சு கிடக்குதுங்க. நமக்கு இருக்கிறதெல்லாம் சுடுகாட்டு பந்தம் மட்டும்தாங்க. இனிமே என்னை விட்டு எங்கேயும் போவாதீங்க, என் கூடவே இருங்க. மாசமா 6 மாசமா எங்கி தவிச்சே. யாருக்குடி ஏங்கி தவிக்கிற? உன் புருஷனுக்காக தான்.
வாட்டியும் 3வதுல உட்காந்துட்டியா? நானும் ஒன்று மாதிரி 4 வாட்டி எழுதல. திமிர பத்தியா அதுக்கு? தண்ணிக்கா சரக்கு அடிக்க போறேன், வரியா? ஏமா சித்ரா இவ்வளோ குடம் எடுத்துன்னு போற? யார் கண்ணா பற்று போதுமா? பெருசு கண்ணு பட்டா பரவாயில்ல, நீ கண்ணடிக்காம இரு. இந்த வயசுல என்ன வழியுது பார். நாடி சுதா குழாய்க்கு கூப்பிடாமலே வந்துட்ட? வாடி, இன்னும் பரீட்சைக்கு 2 வாரம் தான் இருக்கா? இல்ல 4 வாரம் இருக்கு. 2 வாரம் தாண்டி இருக்கு. தெரியுது இல்ல, அப்புறம் நான் சும்மா மொக்க போறேன். சரிடி. ஏய் சுதா, சூப்பர் சாங் டி. யாராவது பாக்குறாங்களா பாரு, ஒரு குத்து குத்திக்கலாம். இல்லடி. சூப்பரா இருந்துச்சுல? சுத்த போர். புடிங். ஏய் பல்லு, இப்பெல்லாம் மீட்ரு போட்டு ஆட்டை ஓட்டினா கோட்ரு கூட போட முடியாது. அதனால ஆட்டையே தான் போடணும். பொறுமச்சான், எதனா கொய்த்து ஆட மாட்டோம். ஆடு ஆட்டோ தாண்டி போகுது. குடிகாரர்களுக்கு இலவசம். மண்டில உட்காந்துச்சு. அப்பவா 2 பேரும் போயிட்டு அந்த பொண்ணுக்கு தலைவாரி விடலாம். தள்ளி நீ எங்க போனோமோ அங்கேயே தான் இட்டு போறோம். எந்த இடத்துல கூப்பிட்டு எங்க இருக்கிற தூக்குதா பட்டுனே. யோ ராமே, யாரியா இவன்? நம்ம சின்ன மார்க்கெட் தான்பா. யோ யாரியா? என் ஃப்ரெண்டு தான்பா. யோ யாரியா சத்தா? அம்மாவா? எவன் நார்த்துக்கு இங்க வந்து எடுக்கிறான்? இல்ல அப்பாவா? யோ பின்ன யார் சத்தா? அப்படி கேளுப்பா, எங்க மாமியார் செத்துட்டாங்க. மாமியார் சத்தத்துக்காக எழுதுறான். என்னப்பா இப்படி கேக்குற? ஒரு கிளி மாதிரி பொண்ணை பத்தி அங்கிட்ட கூத்துட்டு போய்க்கிறாங்க, நீ மாமியாரான்னு கேக்குற? ஏய் பல்லுக்கும் முக்கியம் ஃபோன் போட்டு வர சொல்ல. வரும்போது ரோலா கேட்னு வர சொல்லு. அப்படியே இலவசத்தையும் வர சொல்லு. அதோ பண்றப்பா. ஹலோ பல்லு, சீக்கிரம் கிளம்பி வாடா. இங்க ஒரு மொக்க போட்டுனுக்குதுடா. முக்கியம் ஏக்கா, நான் தான் மாமியார் செத்துட்டாங்கன்னு அழுகுறேன், நீ எங்க சொன்னா தவளை சைட்ல அழுகுற? இவனு ரொம்ப ஓவரா அழுகுறான். ஒரு மாமியாரை கிடைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலையை பண்ணடி. உனக்கு என்னம்மா, நான் படிக்கணும் அவள் தானே. கிழிச்ச ஒரு பேப்பரை 4 வாட்டி எழுதிட்டு இருக்க. இந்த தடவை பாஸ் ஆயிடுவேன், போதுமா? என்னது தொண்டன்னு பேசிக்கிட்டு? ஏண்டி எப்ப பாரு என் பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? என்னாச்சு? சண்டை போடலங்க, சண்டைலாம் போடலப்பா. நாங்க 2 பேரும் செல்லமா விளையாண்டுருக்கோம். விளையாடிட்டு இருக்கீங்க, மனுஷனை தூங்க விடுவீங்களா? இன்னைக்கு என்னம்மா குழம்பு? உனக்கு பிடிச்ச கீரையும் கருவாடும் செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிட்டு போ. 4 முறை கீரை கருவாடுன்னு செஞ்சு போட்டுக்கிட்டே இரு. அவ்வளோ 4 முறை பறிச்சு எழுதிக்கிட்டே இருப்பா. உருப்படுற வழியை பாருங்க, எனக்கு கொஞ்சம் தூங்க விடுங்கம்மா. யாருக்கு இவ்வளோ பாட்டலா? உன் வீட்டுக்காரன் எந்த வேலையும் செய்ய மாட்டானா? இதே வேலை தானா? அம்மா ஏய், வந்த வேலையை பாரு. நூலுற வேலை வச்சுக்காத. ஆறுத்தாலும் அறுப்ப. இங்க வா, இங்க பாட்டில் எண்ணி பார்த்துட்டு காசு கொடு. இன்னைக்கு பார்த்து டவுசர் போட்டுன்னு வரலையே. மொத்த பணம் யாருக்கு வேணும்? எண்ணி பார்த்துட்டு காசு கொடு. மொத்தம் மாலி மலம் 10, 15, 30, 40, மொத்தம் 69 பாட்டிலு. மொத்தம் 32 ரூபா. இந்தா 2 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது, நீயே வச்சுக்கோ. ஏய் இங்க வா. அது என் புருஷன் குடிச்சது கிடையாது, நான் குடிச்சது. நாடு ரொம்ப உருப்படும். பேச்சம்பழம் வாடா. என்ன வாடா.
வீணா போறீங்க ஏன் கூப்பிடுறானுங்க இவனுக்கு போதைக்கு இன்னைக்கு நம்ம தான் ஊர் காப்பலுக்குது. எங்க ஊர் பொண்ணை கிண்டல் பண்ணியா? ஏண்டா அப்படி பேசி பேசி அவளை பிராக்ட் பண்ணி கூட்டிட்டு ஓடறான்னு பாத்தியா? எங்க பொண்ணு பழைய பாட்டா பழைய இருப்பா ஒரு சாவடிச்சுடா. ஏய் கடிக்க கையவா கடிக்க. எங்க ஊர் பொண்ணு தீ மாதிரி யாரா தொட்டோம்னா தூக்குல தொங்கிரும். அப்படி கவரிமான் ஜாதி. அவன் புருஷன் உட்காருவா எந்திரா எந்திரிப்பா படுனா படுப்பா அட கோப்பு போறே. பெஞ்சாதி பிறந்தவரே ஒரு கொல்ல போறவரே ஒரு நாரக. ஐயா ரெட்டு நாத்து கட்டு ஐயா போட கூத்து கட்டு ஐயா ரெட்டு நாத்து கட்டு ஐயா போட கூத்து கட்டு யானை கட்டி என்னடி யோசிக்கிற? ஏதோ ஒரு நாய் நம்மள மோப்பம் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். இரு பார்க்கலாம். ஏய் ஆடி மாசமானா 6 மணிக்கு பாட்டை போட்டு கழுத்திருப்பானே அவன்டி. ஓஹோ. ஏய் வேணாடி எதனா பிரச்சனை எட போகுதுடி. ஏய் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் மொளையிலே கிள்ளி ஏறினும் இல்லைன்னா நமக்கு தாண்டி டேஞ்சரு. என்ன லவ்வா? ஐயே ரொம்ப தான் வழிற. என்ன லுக்கு? அன்னைக்கு நான் ஆடினதை நீ பார்த்தல, இன்னைக்கு நீ ஆடு, நாங்கள் பார்க்குறோம். ஏய் வேணாடி பாவம் விட்டுடு. என்னம்மா என்ன போய் ஆட சொல்கிற? நான் யார் தெரியுமா? என் பெரிய அண்ணன் யார் தெரியுமா? என் ஃபேமிலிலாம் எப்பேற்பட்ட ஃபேமிலின்னு தெரியுமா? எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறாவனா இருந்துட்டு போ. இப்போ நீ ஆடு. இப்போ நீ ஆடினா நாங்கள் மட்டும் தான் பார்ப்போம், இல்லைனா ஊரே பார்க்கும். எப்படி வசதி? என்ன தாளம் இல்லைன்னு பார்க்குறியா? நான் சூப்பராக தாளம் போடுவேன். நீ ஆடு, நான் தாளம் போடுறேன். ஆடு ஆடு ஆடுனா என்னம்மா இதெல்லாம்? ஏய் ஆடுறியா இல்லையா? ஆடிதான் ஆகணுமா? கண்டிப்பாக ஆடிதான் ஆகணும். ஆடு. ஏய் இதுதான் டான்ஸா? எச்சி நிறுத்து. ஆட சொன்னா வாத்து மை. ஏய் வீட்டுக்கு போய் பாட்டை போடு, உங்க அம்மா ஆடுவா. ஏய் சுத்த போர். ஏக்கா யாரையாவது வச்சுக்க வேண்டியது தானே? ஏன் அவளையும் என் புருஷன் வச்சுக்கிறதுக்கா? ஏதோ உதவியா இருக்கும். அதுக்குதான் உதவிக்கு 3 பேர் இருக்காளுங்களே. உன் புருஷன் எப்பக்கா வராரு? ஏன் உன் புருஷன் வீட்டுக்கு வர்றது இல்லையா? என் புருஷனை பத்தி கேக்குறியே, அதான் கேட்டேன். பேசி பேசி பேசதானே கொலை அடிக்க வர்றது. அதான் அடிச்சிட்டு இருக்கேன். இந்த தண்ணி இல்லக்கா அந்த தண்ணி. படிப்பேன். உங்க வீட்டுக்காரர் அடிக்க மாட்டாரு? படிக்கலன்னதா எங்க வீட்டுக்காரர் நான் படிப்பாரு. அப்படியா? ஏன் நான் கூட தான் படிப்பேன். படிக்கலன்னதா என் புருஷன் என்ன படிப்பாரு. அதை எப்படி தான் குடிக்கிறீங்களோ தெரியும். குடி. ஆனா அப்படியே காப்பி தூள் வாங்கிட்டு வாங்கிட்டு வரமா? உன் பையன் மேல இருந்து தோசையில எச்ச துப்பிட்டாமா. விட்டு போக்கா, அவன் அவங்க அப்பன மாதிரி. இங்க பாரு, எச்ச தோசைல எனக்கு வேணாம், வேற தோசை சுட்டு கொடு. ஏன் என் பையன் சுட்டு பண்ண தோசையை நீ சாப்பிட மாட்டியா? அதெல்லாம் எனக்கு எதுக்குமா? எனக்கு வேற தோசை சுட்டு கொடுக்கட்டும், நான் வாங்கிட்டு வரேன். இந்த தோசை தான்மா. எட்ட வாயில வை. வேணாமா பாவமா, வேணாமா வேணாமா விடுமா பாவமா. சொல்லிட்டே சொல்லுமா, நான் என்னமா பண்ண விடுமா. சொன்னா கொஞ்சம் நின்ன பொண்ணே முன்னே விட்டானுவரே, அது பெரிய வர சின்ன வர காணாவிலே அமரே, அதிர்த்தா பாட்டே ததிர்த்தா யாரா இது? நம்மகிட்ட புதுசா பத்துனுக்குறாங்க. யாரா இதா? நானும் உன் குத்தானே வரேன். ஷம்லாக்கா யாருக்கா இது? நான் தான் இட்னு வந்து படுக்க வச்சேன்ப்பா. ஏன் என்னாச்சு? பிச்சை எடுத்து பழிக்கிறது போல கோவிலாண்ட படுத்துட்டு இருந்தது. 2 எச்சக்கரை பொறுக்கிங்க தொல்லை பண்ணிட்டு இருந்தானுங்க. என்னை பார்த்ததும் ஓடிட்டானுங்க. அதான் கூட்டிட்டு வந்து படுக்க வச்சேன். காலையில சரி படு. ஏய் சதவா நீ கானா சூப்பர்ரா. சதவா கானா ராவாடா. போயிட்டு வாங்கடா. செத்தவா நாளைக்கு எங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் வராங்க. சரக்கு தம்மு கொஞ்சம் அதிகமா வாங்கி வச்சுடு. பெத்து போட்டாலும் இப்படி லோல் படி எச்சக்கலைங்க எலும்போட ஒட்டி நிற்கிற சதைக்கு நம்ம அழியுதுங்க. ஆமா ஆமா. டேய் நான் வாடா
வாடாமல்லி ஃப்ரெண்ட்லாம் வந்ததுல ஏன் ஆடுங்கடா. ஓகே முதல்ல நான் ஆடுறேன். ஆடுங்கடா, ஆடு ஆடு ஆடுங்க ஆடுங்க. ஏய் நில்லு. என்ன லவ்வா? அதான் ஒரு வாரமா உன் பின்னாடி சுத்துறனே தெரியலையா? இந்த லவ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. என் பின்னாடி சுத்தாத. நல்லா யோசிச்சு சொல்லு சித்ரா. உண்மையிலே உனக்கு என் மேல லவ் இல்ல? சொல்லி வரதுக்கு பேர் காதல் கிடையாது, சொல்லாம வரதுக்கு பேர் தான் காதல். சொல்லாம வர்றது ஊம காதல். அது தாடியில தொடங்கி சாவுல தான் முடியும். என் பின்னாடி சுத்தாத. இன்னும் உன் பின்னால சுத்த விடாம இப்போ சொன்னியே, ரொம்ப தேங்க்ஸ். ஏதோ காலம் முழுக்க ஒன்று வச்சு காப்பாற்றலாம்னு நினச்சேன். ஊர்ல இருக்கிறவங்கள காப்பாத்துற வேலையை விட்டு வீட்டில் இருக்கிறவங்கள போய் காப்பாத்து போ. எல்லாம் தெரியும் போ. தெரியும்ல போ. டிசைன் போட போறாமா? டிகிரி நானா வைக்க சொல்ற போல இது. தானா அவருக்கு வைக்க தேவையில்லடா, வச்சா எனக்கு தாண்டா வைக்கணும். பச்சை ஓலை பார்த்து சிரிக்குது போல, அதான் இப்படி. பச்சை ஓலை அவரை பார்த்து சிரிக்காதடா, சிரிச்சா என்ன பார்த்தாண்டா சிரிக்கும். ஒரு பொண்ணுக்கு பூவும் பொட்டு தான் வேணும். பூவும் பொட்டோட போகணும்னு தான் எந்த பொண்ணு விரும்புவா. என் கணவர் உயிரோட இருக்கும்போதே நான் பூவும் பொட்டோட போகணும், அதுதான். டிகிரி இந்த புன்னகைக்கு உங்க வீட்டாண்ட ஒரு செலவை காக்கா வச்சு வந்து ஆகி போகணும். என்னடா என்ன சாயில ஒரு ஏணி சாயுது ஏணி ஏணி ஒரு தெரியடா. ஏய் எங்கடா கூட்டிட்டு போறீங்க? ஏணி வரும், அதான் எடுத்து போறோம். ஏய் அந்த சிவப்பு ரோஜாவெல்லாம் தூக்கி உள்ள போடு. ஆனா அவனா வெளிய ஷோ காட்டுறான். மட்டும் 16 வயதுல காட்டுறான். என்ன மட்டும் கேட்னே யாரு கேட்பாங்க? அண்ணா என்னன்னாச்சு? அக்கா இறந்துட்டாங்கம்மா. அச்சோ போன வாரம் தானே பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. நேத்து தானே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்குள்ள செத்துட்டாங்களே. ஐயோ பாவம்ல இது. ஏன் நீ கூட தான் ஒரு நாளைக்கு சாவ போற. சதையில உருவாகி சதை வழியா வெளில வர எல்லாம் சாம்பலா தான் போகணும். இந்த நாக்கு மூக்கு காது கண்ணு அஸ்கா புஸ்கா எல்லாம் மண்ணா தான் போகணும். எல்லாம் ஒரு நாளைக்கு தண்டனை காட்டு எனக்கு நான் கதை. அதனால நீ யாருமே பாவம் பார்க்காத, யார் மேலேயும் பாசமா வைக்காத. அந்த பாசம் நம்மளை விட்டு போகும்போது நம்ம கிட்ட இருக்க எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அதனால ஃபீல் பண்ணாத, ஃப்ரீயா இரு, ஜாலியா இரு. செத்தவா அக்காவை நாளைக்கு தான் எடுக்கிறோம். நைட்டு காணா வச்சு கொடுப்பா. எக்ஸ்ட்ரா போகுது வச்சிடலாண்ணா. அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொன்னீங்கன்னா? நம்ம ஊர் சாவனா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்கண்ணா. ஓ மணிதா ஒண்ணுமில்ல, ஆ மணிதா ஒண்ணுமில்ல. ஓ மணிதா ஒண்ணுமில்ல, ஆ மணிதா ஒண்ணுமில்ல. ஓ மணிதா ஒண்ணுமில்ல, ஆ மணிதா ஒண்ணுமில்ல. கேளு. ஓ மணிதா ஒண்ணுமில்ல, ஆ மணிதா ஒண்ணுமில்ல. ஓ மணிதா ஒண்ணுமில்ல, ஆ மணிதா ஒண்ணுமில்ல. விளையாட்டு வாழ்க்கை விளையாடுது, விளையாடும் போது ஆட்டம் முடியுது. விளையாட்டு வாழ்க்கை விளையாடுது, விளையாடும் போது ஆட்டம் முடியுது. ஓ மணிதா ஒண்ணுமில்ல, ஆ மணிதா ஒண்ணுமில்ல. ஓ மணிதா ஒண்ணுமில்ல, ஆ மணிதா ஒண்ணுமில்ல. மாட மாளிகையில் வாழ்ந்தாலும் ஓலை குடிசையில பிறந்தாலும், மாட மாளிகையில் வாழ்ந்தாலும்
பிறந்தாலும் பணத்துல கொளுத்தாலும் வறுமையில் பிறந்தாலும் பிறந்தா செத்து போனோண்டா மச்சான் உலகத்தை விட்டு போனோண்டா பிறந்தா செத்து போனோண்டா இந்த உலகத்தை விட்டு போனோண்டா ஒத்த புள்ளைய பெத்து புட்டு துக்கத்துல விட்டு புட்டு ஒத்த புள்ளைய பெத்து புட்டு துக்கத்துல விட்டு புட்டு உருவப்படத்த சுவத்துல தான் மாட்ட சொல்லுறியா அதுல பூவை போட்டு தனதனதா அழுவ சொல்லுறியா உருவப்படத்த சுவத்துல தான் மாட்ட சொல்லுறியா அதுல பூவை போட்டு தனதனதா அழுவ சொல்லுறியா எம்மா இது நாடக மேடதா சீனு முடிஞ்சு புட்டா பாடதா ஓ மணிதா ஆமணிதா ஓ மணிதா ஒண்ணுமில்ல ஆமணிதா ஒண்ணுமில்ல ஓ மணிதா ஒண்ணுமில்ல ஆமணிதா ஒண்ணுமில்ல போறது தெரிஞ்சிருந்தா முன்னாடி வராம இருந்திருப்போம் எம்மாடி போறது தெரிஞ்சிருந்தா முன்னாடி வராம இருந்திருப்போம் எம்மாடி அழகுல கொளுத்தாலும் அசிங்கமா இருந்தாலும் உருவம் காணா போகுண்டா உடம்பு மண்ணா போகுண்டா உருவம் காணா போகுண்டா மாமே உடம்பு மண்ணா போகுண்டா பெத்தவங்க முன்னாடி உள்ள மூச்சு அடக்குறா பொண்ணு கண்ணு முன்னாடி அம்மா காரி இறக்குறா கொடுமையம்மா கொடுமையம்மா அம்மாடி சொந்த பந்த உறவு எல்லாம் சும்மாடி கொடுமையம்மா கொடுமையம்மா அம்மாடி சொந்த பந்த உறவு எல்லாம் சும்மாடி எம்மா போயம்மா முன்னாடி எம்மா நாங்க வரோம் பின்னாடி ஓ மணிதா ஒண்ணுமில்ல ஆமணிதா ஒண்ணுமில்ல ஓ மணிதா ஒண்ணுமில்ல ஆமணிதா ஒண்ணுமில்ல விளையாட்டு வாழ்க்கை விளையாடுது விளையாடும் போது ஆட்ட முடியுது விளையாட்டு வாழ்க்கை விளையாடுது விளையாடும் போது ஆட்ட முடியுது ஓ மணிதா ஒண்ணுமில்ல ஆமணிதா ஒண்ணுமில்ல ஓ மணிதா ஒண்ணுமில்ல ஆமணிதா ஒண்ணுமில்ல ஒத்த புள்ளைய பெத்து போட்டு துக்கத்துல விட்டு போட்டு உருவப்படத்த சுவத்துல தான் மாட்ட சொல்லுறியா அதுல பாடினாலும் பாடினா இவன் பாட்டே ஞாபகத்துல வந்துட்டு இருக்கு. போறது தெரிஞ்சிருந்தா முன்னாடி வராம இருந்திருப்போம் எம்மாடி பெரிய தொல்லையா போச்சே. பொண்ணு கண்ணு முன்னாடி அம்மா காரி இறக்குற கொடுமையம்மா கொடுமையம்மா அம்மாடி கடவுளே. ஏய் நித்ரா நித்ரா நித்ரா. ஏய் இல்ல இல்ல வணக்கரவி வணக்கத்தை தூக்கி குப்பில போடியா. நான் அல்ல கோட்டையில இல்லன்ட்ட ஆட்டத்துல ஓட்ட போட்டாதீங்களா? தாண்டா தாண்டா வந்தேன். ஏய் டேய் நல்லா கேட்டு போலான்னு வந்தேன். போ அண்ணி நிக்கறாங்க பாரு பேசிட்டு போ. மேல நிக்கறாங்க பாரு. சரி பாத்துட்டு போறேன். ரவுடி காப்பியா போடுங்க. தம்பி அஷ்டாங்கா அதாங்க கேட்டு போலான்னு வந்தேன். தனியா வர வேண்டியது தானே? தம்பி மேல கை வச்சிட்டாங்க அதான் டென்ஷன் ஆயிடுச்சு. சாரிக்கா தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். மன்னிப்பு கேக்குறது ஈஸி, வாழ்க்கை வாழ்றது தான் கஷ்டம். போ போ. சரி வரங்க. அண்ணா ஆஸ்பத்திரி வரைக்கும் வர முடியுமா? ஆஸ்பத்திரிக்காமா? ஆமா. உட்காருமா. அம்மா துக்கம் மறையல அவ பாட்டு சத்தம் குறையல இன்னாடி சித்திரா காதல் காதலத்தான் கத்துதா மனசு கண்ணாடி நின்னுட்ட
போட்டாவ முன்னாடி. எங்க அம்மா செத்ததே மறந்துடுவேன் போல இருக்கு. ஆனா அவன் பாடின பாட்டை என்னால மறக்கவே முடியல. கண்ணை மூணாலும் சரி, கண்ணை திறந்தாலும் சரி, அவன் பாடின பாட்டு தாண்டி என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. உன் அம்மா செத்த துக்கத்துல அவன் பாடின பாட்டும் மனசுல ஆழமா வாங்கிட்ட போலடி. அதான். அதுக்கு என்னடி பண்றது? நீ சாப்பிட்டா நீ தான் ஜீர்ணிக்கணும், நான் என்ன பண்றது? எங்க அம்மா செத்த துக்கமே இன்னும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இதுல இவன் வேற ரொம்ப தொல்லையா இருக்குடி. வயசு பொண்ணு மனசுல ஒரு வயசு பையன் புகுந்துட்டா அது காதலா தாண்டி இருக்கும். ஒருவேளை நீ அவனை லவ் பண்றியோ? வாய மூடு. நோயை கம்மி பண்றதுக்கு மருந்து கேட்டா அதிகமாக்குறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்க. அந்த மருந்தே அவன் தாண்டி. என்னடி சொல்ற? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். உன் கதை சுத்த போர். சுதா நில்லு, போடி. சுதா எப்படி அம்மா இருக்கும் போது இதய குமுறுது, அந்த அருமையான உள்ளத்தில் இதய வாடுது. எப்படி அம்மா அருமையான அத்தை பொண்ணு வா. நீ பாடு, நீ பாடினதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன கிளி சிரிக்கும், பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட. ஆட வந்த என்ன மட்டும், ஆட வந்த என்ன மட்டும் அழ விட்டு ஓடி விட்டா கூட்டத்தோட. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல. பாம்பு படம் எடுத்தா நீங்கெல்லாம் தாங்க மாட்டீங்க தெரியுமா? பாம்பா எங்க உன் படத்தை என்கிட்ட எடு. பாம்பு படம் எடுக்காது. நீ வீட்டுல படம் எடுத்து வச்சு எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி பாம்பு படம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, படம் எடுத்து நீச்சே தேடி வந்து கட்டி வச்சா பாரு. குடியார நாய ஆழமெல்லாம் நாயிட்ட மாட்டிட்டு அவஸ்தை இல்லடா. போடுறா நாய் பாரு, காலை வாய் தவளை மாதிரியே கட்டிட்டு பாம்பு அடிச்சு விட்றாத கொளுத்து. ஒன்ன கொளுத்துற இரு. சித்ரா, அங்க பாரு, உனக்கு தொல்லை கொடுக்குற தொல்லை அங்க உட்காந்துன்னு இருக்கான். இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்றான். அடி வேற என்ன பிரச்சனை ஆயிட போது, விட்டுறி. இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட. சொன்னா கேளுடி. செத்தவன பேர் வச்சுட்டு ஏன்டா எல்லாரையும் சாவடிக்கிற? பண்ணாதடி. நான் சொல்றேன். அன்னைக்கு ஏதோ பெருசா உருக்கமா பாட்டு போயிட்டு கண்ணை மூணு நாளும் கண்ணை திறந்தாலும் நீ தாண்டா. நீ பாடின பாட்டுதான் பெரிய தொல்லையா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, நல்ல பாட்டு கேட்டா நல்லா அப்படிதான் இருக்கும். சரியாயிடும், போ போ. எங்க அம்மா செத்தது கூட மறந்துட்டேன். ஆனா நீ பாடின பாட்டு இருக்கே, இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ண உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தாய் இல்லாத பொண்ணுன்னு பாக்குறேன், இல்ல தலை மேலே அடிப்பேன். அடிச்சிருவியா? என்ன அடிச்சிருவியா? என்னடா ஓவரா பேசிட்டே போற? மூடி. என் பல்லனை விட்டு கடிக்க விட்டுருவேன். பல்ல கடிக்க மாட்டேடா. ஏன்டா இப்ப பாரு தூக்கத்துல ஏந்து இந்த மாதிரி கத்துற? அடிக்கடி இப்படி கத்துதுன்னா இந்த தம்பிக்கு என்னதான் பிரச்சனையோ? என்ன போக்கோன்னு பார்த்தா வேற எங்கேயோ பார்த்துருக்காங்க. வேணா இன்னைக்கு லவ் லெட்டர் கொடுத்துடலாமா? ஐயோ வேணாம், இன்னைக்கு காலையில் வேற அப்பா பொட்டி பொட்டி வச்சான், நேரமே செய்யல. இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். சென்னையில பிறந்த சிங்கார சிரிக்கி சிரிச்சிட்டு போறியே அவ மனச பொறுக்கி. இன்னாடி பண்ண போறேன் கூட்டாஞ்சோராக்க போறேன். அம்மா என்னாடி பண்ண போறேன் கூட்டாஞ்சோராக்க போறேன். பருவம் பொல்லாது தடுக்கி ஒன்னா செல்லாது சிங்கார சிரிக்கி அடி சிரிக்கி. எப்படி பணம் வருது பாரு.
என்னாச்சு இதுக்கு? மாசம் மாசம் உன் சொந்த பதத்தை பார்த்துட்டு வருவல, நான் தான் மறந்துட்டேன். நீயாவது கேட்டிருக்கலாம்ல. இந்தா போயிட்டு வா. வேணாம் செத்தவா. போ மல்லி. வேணாம். நான் அவங்க வீட்டுக்கு போறது அவங்களுக்கு வெக்கமா இருக்கா, அசிங்கமா இருக்கா. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கேவலமா பேசுறாங்களா. என் கூட பிறந்த தங்கச்சி சொல்றா நாயை தடவிக்கிட்ட அப்பன நாயை விட கேவலமானவள செத்தவா. சொல்லு செத்தவா. மல்லி அழாத, இந்த மாதிரி பேசாத. ஃபர்ஸ்ட் அழாத, போ. நான் சொல்றேன்ல. ஏய் மல்லி, நான் இருக்கல. வைத்திய மாதிரி பண்றேன். உள்ள சரக்கு தடி எல்லாம் சிறா போடும். போ போ சரக்கு சொல்றேன்ல, அழாத. உனக்கு நாங்க இருக்கிறோம் வாடாமல்லி. அவங்க வாடான்னு சொல்லிட்டாங்கன்னா நீ அனாதை ஆயிடுவியா? போ, நாங்க இருக்கிறோம், நீ போமா. இங்க பாரு, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு தெரியுமா நறுநை வாசம்னு. அது மாதிரி ஒன்னை பத்தி அந்த பேருக்கு என்ன தெரியும்? நாங்க இருக்கோம், நீயே பயப்பட. நீ எல்லாம் நானும் அளவுட்டு இருக்கும். உனக்கு என்ன வச்சு அப்படி இவரை அழுது பார்த்தே கிடையாதாமா. டீஷர்ட் காசு தான் கொடுனா. உட்கார்னா உட்கார்னா. டேய் சூர்யா, என்னக்கா? இங்க வா. பாய், அந்த ஆசை சாக்லேட் கொடுங்க பாய். சரக்கு அடிப்பல. அதை ஊத்தி விடு. அண்ணா நல்லா சாப்பிட்ண்ணா. ஜாலியாண்ணா. கடவுள் ஏன் தான் என்னை இப்படி படைச்சானோ. சந்தோஷப்பண்ணா. நீ செத்தா முக்காதான் மக்குவேன், நாங்க செத்தா தான் முழுசா மக்கணும். அண்ணா சுடுகொட்டை நீ கொஞ்சம் வாங்கல. அண்ணா சொல்லுமா. அந்த வாடாமல்லி இருக்குல்ல, நம்ம வாடாமல்லி. அது ஒரு அட்ரஸ் கேட்டுச்சு. அது நான் இதுல எழுதிருக்கேன், கொஞ்சம் அவகிட்ட கொடுத்துறீங்களா? வாடாமல்லி தானம்மா அது? ஆமா. இந்தாம்மா புடி. எனக்கு பொண்டாட்டி ஒத்துக்குமா? சித்ரா பொண்ணுகிட்ட அட்ரஸ் காட்டியாம அந்த பொண்ணு கொடுத்தது. என்னையே என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டேன்றா. இந்த சூடு கொட்டன லூசு விளக்குது. உன் மேல ஆசைப்பட்டு லெட்டர் எழுதி கொடுத்தா கிழிச்சா போடுற. இரு வரேன். என்ன லெட்டர் கிழிச்சா? ஏய் நீயா லெட்டர் கொடுத்த? புடிச்சிருந்து கொடுத்தேன். புடிக்கல கிழிச்சா. ஏன் நான் அழகா இல்லையா? ஒழுவுது சொம்பல புச்சி ஃப்ரிட்ஜ்ல வெயி. சொல்லாம கொள்ளாம என் மனசு கிழிச்ச. இப்போ நான் கொடுத்த லெட்டரை கிழிக்கிறியா? ஏய் லூசாடி, நீ பாட்டு பாடுனது தப்பா? நீ பாடுனது தப்பு இல்ல, என் மனசுல நுழையிற மாதிரி பாடுன பாத்தியா, அதான் தப்பு. வயசு பொண்ணு தானே நீ. அதுல என்ன சந்தேகம்? எப்படியும் எங்க வீட்ல ஒருத்தனை பார்த்து கட்டி வைக்க போறாங்க, பேசாம நீயே கட்டிக்கோ. இந்த உலக வாழ்க்கையே எனக்கு பிடிக்காது. எப்ப சாவு வரும் சீக்கிரம் போலான்னு நானும் உலகத்துல இருக்க எல்லா கெட்ட பழக்கத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், பொம்பளை பழக்கத்தை தவிர. நீ வயசு பண்ணிட்டியா? சரி வீடு வந்திருப்ப, பேசாம என்னையும் ஒரு போதையா எடுத்துக்கூடா. உனக்கு லவ்லாம் இல்லடி, போதை தலைக்கேறி போச்சு. என்ன கேளு, வந்துட்டு போறேன். ஓஹோ, நீ ஆம்பளையா? ஆம்பளையா இருந்தா வாடா என் வீட்டுக்கு. ஓய், உன் ஃப்ரெண்டு ஆம்பளை தானே? ஐயோ, இன்னும் இந்த பொண்ணு இப்படி பேசுறாளே. இவளை நட்டு 4 இலை கூட வரல, எப்படி பேசுறா பாரு. நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. என்னென்னவோ கேள்விப்படுறப்போ என்னமா நடக்குது? நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுதுப்பா. எப்படியும் என் முகம் என்ன கட்டி கொடுக்க தான் போறீங்க. அதுவே என் மனசுக்கு பிடிச்சவனா இருந்தா தப்பாப்பா? யாருமா அவ? என்ன ஜாதி? என்னப்பா ஜாதி? அவன் மனுஷன்பா. அவன் என்னை வச்சு நல்லா பாத்துக்குவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. நீ முடிவு பண்ணிட்ட, இனி உன்னை யாராலும் மாற்ற முடியாது. உங்க அம்மா தெய்வமா இருந்துதான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றணுமா? ஏய், இந்த வருஷம் திருவிழா. ஆமா. ஏய், ஜோதியெல்லாம் இருக்கு. என்னடா குறைச்சலா இருந்திருக்குது? ஏன்னா அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்ம வந்து அன்னைக்கு காலையில இருந்து கோயிலே தரணும். தம்பி எங்க போறே? ஒண்ணுக்கு போயிட்டு காலையில இருந்து டம்மு போட்டுட்டே இருக்கணும். காலையில சாமி தூக்கும் போதே நம்ம கோயில் தான் இருக்கணும். செத்தவன் எங்க போறான்? அவனா உச்ச போறான். காலையில இருந்தே ஒரு மாதிரியா இருக்கான். அப்படியா? செத்தவா டேய், இல்லடா காக்கி கேக்குற மாதிரி போற. இன்னும் ஒரு மாதிரியா இருக்கான். செத்தவா டேய், செத்தவா
ஏய் செத்தவா நில்லு. எங்கடா போற? ஏன்டா இவ்வளவு வரேன், டென்ஷனா போ, இருக்க? வந்துடுறேன், போ. சரி சீக்கிரம் வா. ஒத்துக்கிறியா ஆம்பளனு? முத வாடா. புத்தம் புதுசு சின்ன வயசு ரெண்டு நோக்குது இது ரெண்டு நோக்குது. புத்தம் புதுசு சின்ன வயசு ரெண்டு நோக்குது இது ரெண்டு நோக்குது. காமத்து பாலில் கேட்ட இது புரட்ட பாக்குது இது புரட்ட பாக்குது. தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தகர்த்தோ தகர்த்தோ தகர்த்திட தாம் குழுங்கும் பூந்தோட்டத்தை மேக நோக்குது கருமேக நோக்குது. தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தகர்த்தோ தகர்த்தோ தகர்த்திட தாம் புத்தம் புதுசு சின்ன வயசு ரெண்டு நோக்குது ரெண்டு நோக்குது. தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தகர்த்தோ தகர்த்தோ தகர்த்திட தாம் வச்ச பூவு போராடுதோ. புத்தம் புதுசு சின்ன வயசு ரெண்டு நோக்குது இது ரெண்டு நோக்குது. புத்தம் புதுசு சின்ன வயசு ரெண்டு நோக்குது ரெண்டு நோக்குது. தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தகர்த்தோ தகர்த்தோ தகர்த்திட தாம் மொத்தத்தை எடுத்துக்கிட்டா மிச்சமில்லையோ எடுக்க மிச்சமில்லையோ. சித்ரா சித்ரா நாடி கூத்து பார்க்க வரலையா? அடி போடி, இங்கேயே பெரிய கூத்து தான். நாடி என்ன சுத்த போரா? நீயே போரு, கழுவாத மூஞ்சி போ. என்னடி போடி, எப்படின்னா போடி. என்னடா டம்முகமா சின்ன அப்படி சுத்தின்னு இருந்த இப்போ நான் ரேப் கேஸில் கூட இறங்கிட்டியா? ரேப் கேஸுக்கெல்லாம் இப்போ 7 வருஷம் ஃபர்ஸ்ட்டு. இப்போல்லாம் ஸ்ட்ரைட்டாக தூக்குதான், தெரியல உனக்கு? நான் பண்ணல சொல்கிறேன், பண்ணன்னு தானே சொல்கிறேன். ஏய் பண்ணலன்றதெல்லாம் அப்புறம் வேற ஆளாக தான் விசாரிக்கிற தோரணையே வேற. என்னை பற்றி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியாது. குச்சி உள்ளனா போடு, தூக்கல்னா போடு, கட்டிக்கலாம் முடியாது. என்னம்மா சொல்ற நீ? சார் கட்டிக்க சொல்லுங்க சார். ஏய் அந்த பொண்ணா கட்டிக்கிறேன்னு சொல்லுதுல, அப்போ கட்டிக்க வேண்டியதானே நீ? கட்டிக்கிறேன். யோ ஏட்டையா சார், வெளியே யாருன்னா அவங்க சொந்தம் இருந்தால் கூப்பிட்டு தாலி மாலைலாம் வான்னு சொல்லியா? கட்டிக்கிறேன். இல்லை சார், ஆத்தா மாறி ஆத்தா அந்த கோயிலில் கட்டிக்கிறேன்னு.
என்னம்மா சொல்ற நீ? சார் அவர் சொன்னா செய்வாரு சார். சனியா போ இவங்கிட்ட எழுதி வாங்கி அனுப்பிச்சுடியா? என்னம்மா? தேங்க்ஸ் சார். நீ போமா. நீ போடா. போகாம இங்கே உட்காந்துருக்க போறாங்க. சார் அவன் என்ன சார் தென்னாவட்டில் பேசிட்டு போறான், நீங்க அமைதியாகிட்டீங்க. சீனிவாசன் இன்னும் 2 வருஷம் தான் சரி இருக்குது. எதுக்கு தேவையில்லாம நம்ம அவன்கிட்ட பிரச்சனை வச்சுன்னு போனோம். அப்படி என்ன சார் பண்ணிடுவாங்க? நான் பண்ணுவானா? நீ உட்காந்து இந்த சீட்ல இதுக்கு முன்ன ஒரு எஸ்ஐ உட்காந்து இருந்தாரு. அவர் கதை தெரியுமா உனக்கு? என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்காந்துருக்க? சல்யூட் தானே வேணும். இந்தா கிளம்பு. இதெல்லாம் வேணாண்டா. மாட்டேன்னு வச்சுக்கா அவனை உள்ள தூக்கின்னு போய் வச்சு உரின்னு உரிச்சிருவேன். நான் பிக்பாக்டா போறிக்கா வந்தனே ஏன் சல்யூட் அடிக்கிறதுக்கு போவியா? வந்தியா ரவுண்ட் அடிச்சா கிளம்பினேரு. தேவையில்லாம சீனா போட்டு இருக்காரு. அதெல்லாம் தெரியும். இன்னைக்காச்சும் மாட்டுவில்ல, அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு. என்ன சார் என்ன கெஞ்சா வித்தமா பாட்டில் வித்தமா விபச்சார தொழில் பண்ணமா? சும்மா எங்களை தொல்லை கொடுக்குறீங்க. வேலையை பாரு. ஆளுங்க வந்தாங்க உன்னை டார கிழிச்சிருவாங்க. உன்னை வர சொல்ல மொத்த பேரையும் தூக்கின்னு போய் வச்சு நாரா கிழிச்சிடுறேன். யாருக்கிட்ட காமிக்கிறீங்க உங்க வேலைய? இருக்கு உங்க எல்லாருக்கும். சார் வணக்கம் சார். ஐயோ எப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. வலிக்குதப்பா உனக்கு? சரி ஆஸ்பத்திரிக்கு போலாம். என்னன்னாச்சு? யார் இப்படி பண்ணுது? போலீஸ்காரன் கூட்டு போய் அஷ்டாமா. அவனை சும்மா விடக்கூடாதுண்ணா. அவனை ஏதாச்சும் பண்ணணும். கண்டிப்பா பண்ணலாமா? அதுக்கு நீ மனசு வைக்கணும். சொல்லுண்ணா, நான் பண்றேன். ஹலோ யாரு? முத்துராஜ் சாரா? முத்துராஜ் தான். நீங்க யாரு? வாடா புடிக்கி. ரோட்ல போகும்போது தப்பு தப்பாவா பேசுற? அசிங்கமா இல்ல? இங்க இருந்து எழுந்து போடா. அமதா என்னமாச்சு? ரோட்ல போகும்போதெல்லாம் அசிங்கமா பேசுறாமா? யார்கிட்ட என்னடா பேசுற? பொண்ணுங்களை நிம்மதியா ரோட்ல போக விட மாட்டேங்க. இவங்களெல்லாம் சும்மா இருங்க. இவனுங்களை 2 போடு போட்டாதான் அடங்குவானுங்க. போரிக்கி நீ வாமா. மூஞ்சி மொகர கட்டியும் பாரு. அப்புறம் என்ன சார் ஆச்சு? என்னாச்சு? சஸ்பெண்ட் தான். தாலி ஒண்ணு கட்டிடுங்க, பெருங்கழுத்தா இருக்குதுங்க. காக்க வேணும் மாரியம்மா, எங்க முத்து மாரியம்மா. தன்னானே நானே நன்னே, தானானே நானே நன்னே, தானானே நானே நன்னே, தானே நன்னே நானே நன்னே, தானே நன்னே. சித்ரா மாப்பிள்ள மந்திரி சிட்டா மாதிரி இருக்காரு. சித்ரா வந்துட்டால, இதுக்கு மேல அவ பாத்துக்குவா. இனிமே நம்ம பயப்பாடு கொண்டாட்டம் தான். இனிமே நம்ம பாடு திண்டாட்டம் தான். என்னடா ஏப்பா அவன் தாலி கட்டி சோறு போடுவானா, சோறு போட்டு தாலி கட்டுவானா? ஏண்டா தாலியை கட்டிட்டு தான் சோறு போடுவான். எவனாவது சோத்தை போட்டு தாலி கட்டுவானா? இதுல என்னடா உனக்கு குழப்பம் இருக்கு? கல்யாணத்துக்கு மேலதாரமெல்லாம் ஒன்று ஏற்பாடு பண்ணலையா? இல்ல மேளத்துக்கு ஏற்பாடு பண்ண, கல்யாண மேளத்தை ஏற்பாடு பண்ணாம சாவு மேளத்தை ஏற்பாடு பண்ண சொல்லலாம். அதான் நான் வேண்டாம்ட்டேன். சரி தாலி கட்டியாச்சுன்னு எல்லாம் கிளம்பிட போறீங்க. கனிமா வீட்ல பிரியாணி ரெடியா இருக்கு, எல்லாம் சாப்பிட்டு போங்க. நல்லபடியா உள்ள போங்கம்மா. ஏதோ படிக்க சொன்ன பத்தேன், தாலி கட்ட சொன்ன கட்டினேன். இதோட உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இனிமே என்ன பார்க்க வர வேலை வச்சுக்காது. வீட்டுக்குள்ள காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி விட்டுட்டு போறானே. குழந்தை வாழ்க்கை என்னங்க ஆகுது? நைட்ல ஊத்தி குடுக்கானுவோ. யார் அடிக்கானுவோ. என்ன மனுஷனுவோ. ஓ வணக்கம் தாய். போமா உண்மையா இருந்தா சீக்கிரமா டேய் வாங்கடா. டேய் வாங்கடா. குட் மார்னிங். இனிமே நீ கடவுள் கிட்ட டிக்கெட் கேக்குறதா இருந்தா 2 கேளு. 2 பேரும் சேர்ந்தே போலாம் ஜாலியா. என்ன பாடுபடுத்துனடா? நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா? உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. நீ தாலி கட்டும் போது கூட என்னால் நிக்க முடியல தெரியுமா? எப்படிடா சமாளிக்க போறோம்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ ஏன் மாலையை கட்டி கொடுத்துட்டு போயிட்ட.
இப்படியே கோச்சிக்கிட்டே இரு. இன்னும் 2 நாள்ல பயங்கரமா ரெடி பண்ணிடுறேன். அப்புறம் பாத்துக்கலாம். அன்னைக்கு நைட் என் கூட படுக்கும்போது தெரியலையா பொண்ணான்னு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து கேக்குற பொண்ணான்னு? இதெல்லாம் உனக்கே நியாயமா தெரியுதா? என்ன டர்க்கி? சரி அதை விடு. நான் இவன் சொல்லி ஒரு ஜந்து ஆகுது, இங்க மட்டும் ஒரு பொண்ணுகுது. ஓய் 3 நாள் மறு வீட்டுக்கு போயிட்டு வரேன். அடுத்து இந்த வீட்டுக்கு தான் வருவேன். நான் வரும்போது என்ன பண்ணி வச்சிருக்கணும்? சுத்தம் பண்ணி வச்சிருக்கணும். அதை மட்டும் பண்ணு, வேற எதுவும் பண்ணாத. சரிம்மா. டேய் டர்க்கி, வீட்டு பக்கம் வந்துடாத. 2 நாள் ஆகட்டும். வரட்டா? டேய் உடம்பெல்லாம் வலிக்குதுடா. என்ன மனுஷன்டா நீ? சரி வர. தெருக்கூத்துல இருந்து பாதியில இருந்து போனியே, அப்பா தெரிஞ்சிருக்கணும். உச்சா போறேன்னு போனியே, அப்போ உச்சா மட்டும் போயிருக்கணும். இந்த நாள் ஆப்பம் பாய சாப்பிட்டோம்ல, அது இன்னைக்கு மாமிட்டு வருது. நோவுதாமல்ல நோவுது. நம்ம செத்தவன் வைரமாஞ்ச கட்டல்ல, இதோ இதுவும் ஒரு கட்டை தான். அது கடக்குது எரிஞ்சு போன கட்டை. நான் எரிஞ்சு போறத பாத்தியா நீ? மச்சான் அவன் ஆபீஸ் வந்துச்சு மச்சான். நித்து மச்சான். இறங்கடா பல்லு. நாங்களே காட்டுறேன். டேய் காலையே குஷ்டி எக்கா போறான் பாரு. மூடுறா பல்ல. ஏய் பல்லு. ஏய் பல்லு பாரு. இப்போ வச்சான்னு வச்சுக்க பல் செட்டு தான் போடுவேன். அப்புறம் ஆமா ஆமா நீ உஷார் தான். இந்த இடத்துல எவ்வளவு பேராட்டி வாங்கிறான்னு தெரியுமா? நீ வாங்கிறாத, போய் வந்து பாரு. எங்கடா இட்டு போறீங்க? ஏய் செத்தவா, எங்கடா போய்க்கிறாங்க அப்பா? எங்கள் அம்மா வேற தேடி கிடக்குது ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு. என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளமா? பெருசே லைஃபே ப்ராப்ளம் தான். டிவி ஆன் பண்ணா கோடி கோடின்றானுங்க. ஆனால் தப்பான வேலை நம்ம ₹1 சம்பாதிச்சா கூட கேடின்றானுங்க. இப்போ பாரு பாக்கெட்டில் 10 பைசா இல்லாமல் வந்து ஆட்டோல ஏற குடிகாரம் பாக்கெட்டில் இருக்க போனாலாம் உன் பணம் தான்டா. சரி அதை விட்டு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேடா. தா பேண்டை கட்டிக்கடா. ஏய் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, லவ்வர்ஸ் டே எல்லா டேவும் ஒரு நாளைக்கு டெத் டே தான். அன்னைக்கு நமக்கு ஹாலிடே. பல்லு சீக்கிரமா போனா. யோ என்னங்க பாவாடை கட்டிட்டு வர? என் பொண்டாட்டி சொன்னா என் மேல பாசம் இருந்தா என்னோட பாவாடையை கட்டிக்கிட்டு அந்த முனை வரைக்கும் வர சொன்னான். அதான் பாசத்தை காட்டுறேன்னு தொப்புல காமிச்சு சுத்திங்கிற. ஐயோ வாடி. சரி அதனையா லுங்கி? என் மேல பாசம் இருந்தா என்னோட லுங்கியை கட்டிக்கிட்டு அந்த முனை வரைக்கும் வான்னு சொன்னேன். எப்படி காட்டுறா பார் பாசத்தை. எங்க காட்டவே இல்லை. நீ ஏன் அங்க பாக்குற? இங்க பாரு. தொப்புல நான் சங்கீதா ஹோட்டல் சாம்பார் இந்த மட்டும் எரியுது. அடையார் சங்கீதாவா அம்சிக்கிற சங்கீதா? நம்ம பக்கத்து வீட்டு சங்கீதா. அதான மறந்து போய் லுங்கிய தூக்கி கட்டுற போற. பாவாடையை கட்டிக்கிட்டு பாசத்தை காட்டுறோம்ல. இப்ப காட்டு பாசத்தை. ஏன் பாவாடையை கட்டுற? அந்த வர படுறா உன் பொண்டாட்டி. செத்தவா ஒரு நல்ல பாட்டு பாடுறா. டெய்லி நான் தானே பாடுறேன், இன்னைக்கு நீ பாடுற. நல்லா பாடுவேன்டானா. ஐ நம்ம அக்காளுங்க. ஹேய்
தானே பறக்குது ரெண்டு பேக்கு உள்ள போனா எல்லாம் தானே பறக்குது தண்ணியில செடியும் கூட வாடுது நான் கையும் காலும் ஆடுது தண்ணியில செடியும் கூட வாடுது நான் கையும் காலும் ஆடுது காப்புல நான் ஆயிட்டேனே மாப்புல காப்புல நான் ஆயிட்டேனே மாப்புல தூங்கி எழுந்து பார்த்தாக்கா நான் கிடக்கேன் ரோட்டுல நாடிச்ச ரெண்டு கோட்டரு அம்மா ஆனதம்மா ரொம்ப மேட்டரு நாடிச்ச ரெண்டு கோட்டரு அம்மா ஆனதம்மா ரொம்ப மேட்டரு கொண்டாட்டி தொல்லையா நிம்மதி இல்லையா சருக்கடி நீ எல்லாத்தையும் கடங்காரன் தொல்லையா நிம்மதி இல்லையா சருக்கடி நீ எல்லாத்தையும் தண்ணி இல்லைன்னா மீன் அங்க இல்லடா இந்த தண்ணி இல்லைன்னா ஐயோ தண்ணி இல்லைன்னா மீன் அங்க இல்லடா இந்த தண்ணி இல்லைன்னா ஐயோ ஆடி ஆடி நடக்கிறேன் வானத்துல பறக்கிறேன் ஏமாளி எதிர வந்தா நானும் கூட உதைக்கிறேன் ஏமாளி எதிர வந்தா நானும் கூட உதைக்கிறேன் நாடிச்ச ரெண்டு கோட்டரு ஆனதம்மா ரொம்ப மேட்டரு நாடிச்ச ரெண்டு கோட்டரு அம்மா ஆனதம்மா ரொம்ப மேட்டரு ஒருத்தன் முக்க உடைச்சா ரெண்டு பேரு கைய உடைச்சா மூணு பேரு வாய உடைச்சா நாலு பேரு கால உடைச்சா ஒண்ணுமே தெரியலையே போதையில் எல்லாமே வலிக்குதம்மா காலையில் ஒண்ணுமே தெரியலையே போதையில் ஐயோ எல்லாமே வலிக்குதம்மா காலையில் நாடிச்ச ரெண்டு கோட்டரு அம்மா ஆனதம்மா ரொம்ப மேட்டரு நாடிச்ச ரெண்டு கோட்டரு அம்மா ஆனதம்மா ரொம்ப மேட்டரு நீதான் என் பொண்டாட்டியா? நீ கல்யாணம் முடிஞ்ச சர்டிபிகேட் அவங்கள்ட்ட காட்டு அப்பதான் உன்னை பொண்டாட்டி நம்புவான். டேய் டர்க்கி என்ன போதை அதிகமாயிடுச்சா உனக்கு? நீ இல்லடி என் பொண்டாட்டி. என் பிள்ளைங்களை பாக்குறியா? ஏய் எட்ரா அவனுங்கள. இவன் பேரு ஃபுல்லு என் மொத பையன். இவன் பேரு ஆஃப் என் நடு பையன். இவன் பேரு கோட்ரு என் கடைசி பையன். இவன் என்னமா பண்ணுவானுங்க? என்ன ஆட வைப்பானுங்க, ஓட வைப்பானுங்க, பாட வைப்பானுங்க, நல்லா தூங்க வைப்பானுங்க. அப்புறம் என்ன திரும்ப பண்ணுவானுங்க? என்னை நல்லா சிரிக்க வைப்பானுங்க, அழ வைப்பானுங்க, பிசாவா இருக்க வைப்பானுங்க. ஏண்டா இப்படி இருக்க? வாழ்க்கைனா ஒரு அர்த்தம் வேணும்டா. ஒண்ணு பிறந்தா சாதிக்கணும், இல்லனா சரித்திரம் படைக்கணும், இல்லையா சந்ததியாவது பெருக்கணும். இது எதுவுமே இல்லனா நீ பிறந்ததே வேஸ்ட்டா. ஏய் இந்த பொறப்பே வேஸ்டி. நான் கேக்குறேன், நானே என்ன பெத்துக்க சொன்னேன். இப்படியே பேசிட்டு இரு. சங்க தேடி நீ போவேனா அதுவே உன்னை தேடி வரும். ஏய் குச்சாதான் சங்கிலடி. சங்கு எல்லாருக்கும் போது. அது சந்திலையும் வரும், பொந்துலையும் வரும். இருக்கிற வரைக்கும் இருப்போண்டி. திருட்டி போச்சுன்னா காலைல நீட்டு படுப்போண்டி. போடி. சதா போதையில இருக்கிறவனுக்கு வாழ்க்கைனா என்னடா தெரியும்? போதையில இருந்து வெளியே வந்து பாரு, அப்பதான் உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியும். அவனுக்கு போதை தானே வாழ்க்கைய. யோ கிழவா, உன் வேலையை பாரியா. ஏய் எப்படி வாழ்ந்தாலும் கடைசியில செத்து தாண்டி போனோம். நான் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிறேன், நீ போ. இந்த கிழ பசங்க உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ திருந்தவே மாட்டடா. ஏய் போடி டபரா. சந்திரி கேப்ல எது கிழ போயிட்டியே. ஏய் நம்ம எல்லாரையும் பிடிக்காம. ஏய் செல்லுமா அவனுக்கு எதுத்ரா. மாமா சீரியஸா யோசிக்கிற? இனிமே எதுனா பண்ணா வெயிட்டா பண்ணு மாமா, பாத்துக்கலாம். மச்சான் அண்ணா ஏரியாவுல வந்தா மச்சான் ஏரியாவே கல்யாணம். ஆமா மச்சான் அண்ணா மச்சான் கிட்ட. உனக்கு ஏய் போடியா கிளம்பு.
எங்க கட்டு கட்டின? புத்தூரா? அங்கே போட நாயே. ஏய் ஓடி. என்னங்க இது? வாயை மூடுறே. காதுல இல்ல கட்டற போது. ஏங்க ஆம்பளையா லட்சணமா பேசுங்க. என்ன அநியாயம் பண்றான் அவன்? இவன் ஜெயில்ல இருந்து வந்திருக்கான். ஐயோ கரெக்டா பண்ண மாமா கால நீக்குறா. ஐயோ அல்ல சாமி கும்பிர ஸ்டைல் தான். என்னங்கம்மா தாயே என்ன மட்டும் காப்பாத்துமா. உன்னை மட்டும் காப்பாத்துனா என்ன யாரா காப்பாத்துவாங்க? பாட தூக்கிடுவேன். எங்க மாமா தான் மாமா தான். என்ன மாமா பாக்குற ஊர் ஒரு மாதிரி தெரியுதா? ஊரு ஒரு மாதிரி தான் தெரியுது என் மான்குட்டி. இனிமே இந்த ஊரு எப்படி தெரிய போகுதுன்னு பாரு. வாங்கடா என் செல்லங்களா. ஏய் அம்முங்களா என் செல்லம். ஏய் வாங்கடா. இப்படி கைய போட்டு எவ்வளவு நாளாச்சு. ஐயோ மொத்த கேடிங்களும் இங்க தானே இருக்குது. இதுங்கிட்ட சிக்கனா சின்ன பின்னம் ஆயிடுவோமே. ஏன் தைரியம் தான் நேர்ல போய் பேசு. டேய் மனசாச்சி சும்மா இருடா. நடைய பாரு பெரிய பருப்பு மாதிரி. நீ ஆம்பளை தானே நேர்ல போய் கேளண்டா. டேய் மனசாச்சி கூத்து விடா. மாட்டினியா? ஏய் சும்மா இரு வேலைக்கு போ விடுறா. சுடுகட்டே கரெக்டா லாக்கானியா. பேசாம தடியை தள்ளி விட்டு ஓடுரு. ஓட மாட்டேடா. ஓட மாட்டேன். என்னடா பேசுற? சூடு கொட்ட. அவன் சொல்ற எவன்டா? ஏய் ஓடிடா. ஏய் ஓடிடா. ஓட மாட்டேன். என்னடா கேஸ்க்கு யூஸ் ஆகும். நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு கேஸ்க்குனா நாளைக்கு வேலை போய்டுமே. ஏய் பசங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போ. ஏய் பையனுக்கு நாளைக்கு கஷ்டத்துல இருக்கறேன். குர்ரா உதவும். ஒரு 500 ரூபாய் இருக்குதுனே. மீதி 500 ரூபாய் எவன் தருவான்? கடை வாங்கி தரேனே நாளைக்கு. மனசாட்சிக்கு மரியாதை குடுறா. நோ வந்து ஆடுனா. என்ன பண்ற? சூரிய கூட டூயிட் பண்றேன். என்ஜாய். டிகிரி என்னடா பண்ற? கீழ விழுந்துரும். ஏய் வந்து புடிங்கடா. ஏய் கீழ விழுந்துறானே. ஏய் வா வா வந்து புடி. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? மரம் சாஞ்சிருண்டா. அதான் புடிச்சிட்டு இருக்கேன். ஏய் என்னடா சாப்பிட்ட? ஏய் செட்டவா எங்க நானும் அடிக்கணும். டேய் நீ ஏற்கனவே ஊத்தி குடிக்கிறவன் இதுல ஊதி வேற குடிக்க போறியா? ஏய் நீங்க ஊத போது நானும் ஊதணும் இல்ல. உர்ரா பாம்பு நல்ல பாம்பு. இல்ல ஊதணுமா? எப்படி ஊது? டேய் டோபல் அதெல்லாம் திட்டுமா? பண்ணாடா வந்து சுத்தாய கைதான வலிடா. சாரா எங்க குடிச்சா சரி பார்த்தா கஞ்சா மாடிக்க ஆரம்பிச்சியா? உன்ன மாதிரி புடியாரங்கட்ட வாழ்ந்து கஷ்டப்படுற விட எவன் ஏறி ஒப்பாட்டியா வாழ்ந்துட்டு போயிலாம்டா. கஞ்சா வாழ்ந்துட்டு சுத்தையா வாழ்ந்துட்டு போயிலாம்டா தவளவாயா. ஓமாசி எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் என்ன பண்ண போற? எல்லாம் பண்ண போறேன் சார். எது வேணாலும் பண்ணு. இங்க பண்ண வேண்டியத முதல்ல பண்ணு. எல்லாம் கரெக்டா நடக்கும் சார். ஏய் குழந்தை அம்மா நேரமா அழுதுன்னு இருக்கறா. எடுத்து ஊத்து. தின்னாக்கு காமினி எங்கடி? காமினி குழந்தை பார்த்துட்டு இருக்கா. அடியே அவளை கூப்பிடுறே. காமினி ஏய் காமினி மாமா கூப்பிடுறல வெள்ள வாடி. என்னக்கா? வாடி. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா நீ ஒண்ணுதான் குறை. வா வந்து உட்கார். வா வாடி வா உட்காரு. ஜம்மாங்க. சொல்லு மாமா. ஏசிய போய் பார்த்தேன். அவரு எல்லாத்துக்கும் ஓகேன்ட்டாரு. புரியுதா? இனிமே நாம பண்றதா இங்க வேலையே. சூப்பர் மாமா. இனிமே நம்ம பணத்துல தான் பாலமே கட்ட போறோம். நான் பாத்துக்கிறேன் மாமா. மாமா உன் கூடவே இருந்து பஞ்சாயத்தை நான் பாத்துக்கிறேன் மாமா. மாமா கள்ளச்சாராயத்தை நான் பாத்துக்கிறேன் மாமா. நான் பாத்துக்கிறேன் மாமா. சீட்டை குளிக்க போறேன். யாருக்கு இன்னைக்கு லக்கு? ஏண்டி இந்த 4 மூஞ்சிங்களும் ஒண்ணுதானே?
மாமா என் பேர் மட்டும் எடுத்துடாத, எனக்கு உடம்புல ரொம்ப வலிக்குது. ஏன் எங்களுக்கெல்லாம் வலிக்காதா? என்ன ஏய் அக்காடி, அக்கா மாமாவை நான் பாத்துக்கிறேன்டிய மாமனை. ராமா, ஆப்பிள் ஒன்று கூட வச்சுருப்பீங்க, எங்கடா அது? அதை ஏன்பா கேட்குற? அதான்டா கேட்குறேன். விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சோ, உண்மையாக சொல்லிடுவோம். உன்னை தேய்ட்டு போயிட்டான்பா. படா பேரையே கெடுக்கிறேன். ராமன்ற பேர்லாம் உனக்கு செட் ஆகாது. இனிமே உன் பேரு சுத்த தமிழ்ல பேர் வச்சுட்டு போறானோ. வர சொட்டக்கிட்ட கேட்போம். அண்ணே ஒரு நிமிஷம். என்னடா? என்னண்ணே? வச்சுக்கோ. ஏன் சொட்ட நம்மள அடிக்க வேணாம். அக்கா கிட்ட கேட்போம். அக்கா என்ன இங்க வாயேன். கேட்டா தப்பா நினைச்சு மாட்டியா? நான் என்னக்கா யார்கிட்ட என்ன கேக்குற? கூல் பானை முஞ்சிக்கு திமிர பாரு. கேக்குற கேள்விய பாரு. கூல் பானை வாத்தியா இருக்குமோ? இங்க வா. ஐயோ இன்னைக்கு நான் தான் உனக்காவா? எப்படி சொட்டத்தால கடிக்க தான் போறான். ஏண்டா போற வரவங்க எல்லாரும் உன்னை அடிக்க வராங்களா? அப்படி என்ன கேட்ட? அதுவானே, நேற்று வியாபாரம் பண்ணும்போது 2 ரூபா கம்மியா கொடுத்தனா, அதுக்கு அவன் அடிக்க வரானே. வேற எதுவும் சொல்ல பொம்பளை உன் தலையை பிடிச்சு மாவாட்டுற மாதிரி ஆட்டம். இங்க பாரு, உள்ளே சொல்லு. இல்ல ஒன்னு தூக்கி நான் ஆத்துல போட்டுருவாமா? இல்லண்ணே வேணாண்ணே வேணாம். இந்த ஊர்ல நீ வியாபாரம் பண்ணணுமா வேண்டாமா? வியாபாரம் பண்ணு. அப்ப உள்ளே சொல்லு. அண்ணே சொன்னா நீங்க யாரும் அடிக்க மாட்டீங்களே. அடிக்க மாட்டேடா. ஐயோ அம்மா, ஏதாவது ஒரு புடிச்சு கடிச்சுனே இருக்கிறானே. என்ன? ஐயோ இதான் இதுக்கு அர்த்தமா? நோ எட கட்டியாச்சா? எல்லாம் கட்டியாச்சுமா. எவ்வளவு கலெக்ஷன்? என்னடி வீடா வாடகை குத்தா வீடு அமைக்கலான்னு பாக்குறியா? ஒழுங்கா கிளம்பு. ஏய் என்ன எழுத்து பேசுற? கிளம்பு. சொல்லுங்கண்ணா. இந்த மேட்டரை நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. பணத்தை அக்கட்ட கொடுத்துறேண்ணா. ஏ செத்தவா, வசந்த மாளிகை படத்துல சிவாஜி நடிச்ச மாதிரி என்ன மாதிரி ஆக்ட் பண்றான் பாருங்க. எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் அவன் பைத்தியக்காரன் என்று. அவனே சொல்லிட்டான். மறக்காம அவன் கல்லறையில எழுதிரு அவன் பைத்தியக்காரன். சரி. சித்தப்பா எங்க சித்தப்பா போறப்ப சம்சாரத்தை கூப்பிட்டு டாக்டர் கிட்ட மருந்து வாங்க போறேன். எது டாக்டர் வீட்டுக்கா? எதுக்கு மருந்துக்கு அங்கெல்லாம் போறேன்? எங்க கூட வா சித்தப்பா. பாத்தியா தண்ணி இருக்குது, ஊறுகாய் இருக்குது, காராச்சேவு இருக்குது, சரக்கு இருக்குது, வந்துரு. 7 கழுத வயசாச்சு ஆனா திருந்துற மாதிரி இல்ல. நீங்க வாங்க. நான் சரோஜா கோட்டருக்கு டிக்கெட் வாங்க போறியா? இவர் டிக்கெட் வாங்கினா நல்லபடியா அனுப்பி வைப்பேன்பா. ஏன்னா நான் செத்து இவரு உயிரோட இருந்து கஷ்டப்படக்கூடாதுடா. நான் நல்லபடியா இருக்க சொல்லுவேன். இவரை அனுப்பி வைக்கிறதாண்டா ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. உலகத்துல எத்தனையோ பொண்டாட்டி பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு மாதிரி பாசமான பொண்டாட்டி நான் பார்த்ததே இல்லடா. அது அவன் பொண்டாட்டிடா. நீங்க வாங்க போலாம். செத்தவா, இந்த 3 கிழ பசங்களும் சரியான லூசு பலக்குது. கத்தி என் கையில தர கேக் வெட்டினான். அங்க இருக்கு, போங்க போங்க, ஜாலியா பண்ணுங்க போங்க. போப்பா, எல்லாருக்கும் இருக்கு, கிளம்பு. எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள் இந்த பல ஊரு மன்னனுக்கு ஹாப்பி பர்த்டே. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னையே, திருவள்ளூர், காஞ்சிபுரம். எங்க அண்ணன் பேரை கேட்டாரே எடுத்த கத்தி கீழே விடோடே. பொருந்த நாளடி
நம்ம கேக் எடுத்து ஊட்ட வாங்கடி நம்ம மச்சானுக்கு பிறந்த நாளடி நம்ம கிஃப்ட் எடுத்து கையில கொடுங்கடி பிறந்த நாளில் மாமா உன்னை தூக்கி பார்க்கலாமா பிறந்த நாளில் மாமா உன்னை தூக்கி பார்க்கலாமா ஆளு ரொம்ப வெயிட்டு தானடி ஆனா நம்ம கிட்ட போயிட்டு தானடி ஹாய் 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 தின்னாக்க 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 தழுதும் ஹாய் 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 தின்னாக்க 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 தழுதும் எத்தனை அழகடி எத்தனை அழகடி இத்தனை அழகா பெண்களுக்கு வழியில பார்த்தேன் தெருவுல பார்த்தேன் எவ்வளவு நிகர்ல உங்களுக்கு எத்தனை அழகடி எத்தனை அழகடி இத்தனை அழகா பெண்களுக்கு வழியில பார்த்தேன் தெருவுல பார்த்தேன் எவ்வளவு நிகர்ல உங்களுக்கு பாத்தா சிங்கமடா பீச்சில தங்கமடா பாத்தா சிங்கமடா பீச்சில தங்கமடா நம்ம வாழ்வே இவருக்குத்தான் முச்சம் சொந்தமடா இந்த உசரே உங்களுக்குத்தான் எடுத்துக்க எங்களைத்தான் உங்க ஆட்டம் ஜோருடி மயிலாட்டம் போருடி நீங்க சிரிச்சாலே சில்லற கொட்டும் நீங்க அணைச்சாலே தீ கப்புன பத்தும் தின்னாக்க 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 தழுதும் தின்னாக்க 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 தழுதும் நெஞ்சில குடி வச்ச நெஞ்சு எனக்கு கணக்கரடி உங்க மூச்சு காத்துல உடம்பே எனக்கு மணக்குதடி நெஞ்சில குடி வச்ச நெஞ்சு எனக்கு கணக்கரடி உங்க மூச்சு காத்துல உடம்பே எனக்கு மணக்குதடி தங்கம் தானுங்க நீங்க தங்கும் இடமே தான் இங்கே தானுங்க பூந்தோட்ட நாங்கதான் பூச்சது பூஜைக்குத்தான் பூந்தோட்ட நாங்கதான் பூச்சது பூஜைக்குத்தான் அன்னமாய் அசைத்தாலே வீரம் பொங்கி வரும் கண்டு அசைச்சாலே அந்த வானமும் எட்டும் அண்ணன் நினைச்சாலே அந்த வெற்றியும் கிட்டும் தின்னாக்க 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 தழுதும் தின்னாக்க 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 தழுதும் ஏய் எத்தனை தடவை சொல்ற உன்னை வராதேன்னு ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டே நீ என்ன வேணாலும் சொல்லு ஆனா எனக்கு வராதன்னு மட்டும் சொல்லாத ஏன்னா நான் உன் பொண்டாட்டிடா நான் உன்னை என்ன கேக்குறேன் 2 வாய் சாப்பிடுன்னு தானே சொல்றேன் தம்பி தான் சாப்பிட்டாருல்ல செருப்பால் அடிப்பேன் நாயே இந்த பின்பாட்டு பாடுற வேலையெல்லாம் அவன்கிட்டயும் இந்த கிழவங்க கிட்டயும் வச்சுக்கோ என்கிட்ட வச்சுக்கிட்ட கம்பி எடுத்து சொருகிடுவேன் காதுலயே இங்க பாருங்கடா கேட்டு பசங்களா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா நீங்க தான் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க வாழ வேண்டிய பையன் உங்க கூட இருக்கானே அவனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாதா நீங்க எல்லாம் இவனை விட்டு போனாதான் அவன் என்ன பத்தி தெரிஞ்சுக்குவா வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்குவா முதல்ல எல்லாம் இவனை விட்டு போங்கடா டேய் செத்தவா உன் பொண்டாட்டி சொல்றது கரெக்டா அவ கூட போய் வாழண்டா கோல்டெல்லாம் கோல்டு தான் கிழ பசங்க உங்க கூட சுத்தி நிக்கிறேன் நீங்க சொல்ற தங்கட டப்பாவா இருக்கீங்க அவன் நேத்து பெஞ்ச மழையில நஞ்ச தரடா ஏய் கிளம்பு நீ தம்பி உன் பொண்டாட்டி சுடர் விட்டு பிரகாசிக்கிற குத்து விளக்கு நாங்கெல்லாம் வெறும் கால விளக்கு தான்ப்பா கூப்பிடுதால போய் சேர்ந்து வாழ்டா கத்துவோம் ஏ டபரா கிளம்பு நீ டேய் டர்க்கி நான் போயிடுறேன்டா ஒரு வாய் சாப்பிடுறா ஏய் ஒரு தடவை கேட்க மாட்டேடி போடி ஏய் நீ எங்க போற நான் உன்னை சொல்லல குருவி கூட்ட கலைக்கிற ஆளு நான் இல்ல நான் ஒரு பைத்தியக்காரி நான் பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத போய் உட்காரு போ இந்த தம்பி பாதுகாப்புல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா தூங்குறேன் இந்த ஊர்ல
படுத்தாலும் எந்த தெருவுல படுத்தாலும் சும்மாவே விட மாட்டானுங்க. வெறி பிடிச்ச நாய் மாதிரி கொதறி கொதறி எடுத்துருவானுங்க. இந்த மாதிரி பல வருஷம் பல ராத்திரி நான் பண்ண கஷ்டம் இருக்கு. வெளியில சொன்னா அசிங்கமா இருக்கும். இந்த தெரு நாய்ங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே நம்மவும் கழுவ மாட்டேன், குளிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்பவும் விட மாட்டானுங்க. இவனுங்களால சாணியை எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிப்பேன். அப்பவும் வெறி நாய்ங்க மாதிரி கொதறுவானுங்க. ஏன் மலத்தை எடுத்து கூட உடம்பு ஃபுல்லா பூசிப்பேன். அப்பவும் விட மாட்டானுங்க. செத்து போயிடலான்னு கூட நினைச்சேப்பா. ஏற்கனவே செத்த உடம்பு என்னமா இருக்கு சாகிறதுக்கு? இந்த நாய்ங்க பண்ற அமக்கலத்துல பிச்சை எடுக்க கூட போக முடியாம உடம்பெல்லாம் அப்படி வலிக்கும். பழகி போயிடுச்சு. தங்க இடம் கிடைச்சா போதுன்னு இருக்கேப்பா. உனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? எனக்கு யாரும் இல்லை. நான் அனாதாசிரமத்துல தான் வளர்ந்தேன். அங்கதான் +2 வரைக்கும் படிச்சேன். என்ன மாதிரியே அனாதாசிரமத்துல வளர்ந்த ஒருத்தர் என்ன கட்டிக்க ஆசைப்பட்டாரு. எங்க கல்யாணமும் நல்லபடியா நடந்தது. எங்க வாழ்க்கையும் சந்தோஷமா தான் இருந்தது. கடவுள் எங்களுக்கு அழகான 2 குழந்தைகளை கொடுத்தாரு. எங்க வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்தது. ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர் பாத்ரூம் அடைச்சிருச்சுன்னு அடைப்பு எடுக்க போனாரு. ஆளை வச்சு எடுக்கலான்னு எவ்வளவோ தடுப்பு, அதையும் மீறி போனாரு. கூடவே 2 குழந்தைகளும் போனாங்க. அடைப்பு எடுக்கிற இடத்துல விஷவாயு தாக்கி என் வீட்டுக்காரர் 2 குழந்தைகளை சேர்த்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எத்தனை வருஷம் ஆச்சோ, எத்தனை மாசம் ஆச்சோ, நினைவு தெரிஞ்சு பார்க்கும்போது என் கோலத்தை என்னாலேயே பார்க்க முடியல. நான் அந்த இடத்துல அவனை மட்டும் துப்புல, என்னை பெத்த தாய துப்புன, என்னை படைச்ச கடவுளை துப்புன. போது கஸ்தூரி, இந்த உறவுகள் எல்லாம் சும்மாப்பா, சும்மா. ஒருத்தர் இருக்க கூடாது, எல்லாரும் காலி பண்ணணும். இல்லனா எல்லாரையும் நான் காலி பண்ணிடுவேன். இல்ல முதல்ல சின்ன சின்ன தப்பா பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனை கேட்க ஆளுன்னு பண்ணிட்டு இருக்காரா? ஏய் சுமாரா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாயா மல்லி, இன்னைக்கு பெரம்பூர்ல காணா இருக்கு. அந்த தபேலா பழங்கிட்டையும் கீபோர்ட் மோக கிட்டயும் சொல்லிட்டேன். நேத்தே சொல்லிட்டேன். ஐயோ நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? உட்காருங்க. சரி. நீ கூட சிகரெட் எல்லாம் பிடிப்பியா? சாவ போற உடம்புமா, சந்தோஷமா இருந்துட்டு சாவுறேனே. நாங்க மட்டும் என்ன இங்க குச்சியாச்சின்னு இருக்கவா போறோம்? எல்லாரும் ஒரு நாள் போகதான் போறோம். டர்க்கி கூட சேர்றல, அதான் அவன மாதிரியே பேசுற. டர்க்கி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. ஏய் சும்மா தீச்சு இருக்கு, அதை நாத்து அடிக்குது. கிளம்பு. நீ கேட்டாலும் கேட்கலனாலும் நான் சொல்லத்தான் போறேன். நீங்கெல்லாம் தாத்தாவாக போறீங்க. நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்னா? என்ன சொல்ற? நான் வாழ்க்கையில எதை நடக்கூடாது நினைச்சேன், எல்லாம் உன்னால நடக்குது. போய் காயடி ஃபர்ஸ்ட் பாடி. கலச்சிரவா. அட பாவி, என் வயித்துல குழந்தை உண்டா இருக்குன்னு கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமாடா? என் கால தரையிலே இல்லடா. இந்த சந்தோஷமான விஷயத்தை உன்கிட்ட சொல்லலான்னு வந்தா ஈஸியா கலச்சிருன்னு சொல்றியடா. உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா? ஏங்க பாடி, இந்த பொண்டாட்டி, இந்த புள்ளைங்க, இந்த குடும்பம் இது எல்லாரும் பிடிக்காது. போய் காலி பாடி. நீ சத்தா நான் அழுவணும், நான் சத்தா நீ அழுவணும். நமக்கு பிறகுற புள்ளைங்க சத்தா நம்ம போய் சேர்ந்து அழுவணும். அந்த அழுவ நான் சொல்றேன். போய் காலி பாடி. ஏன்டா இப்படி பண்ற? ஏய் அது என்னடா பண்ணுறா? மாலை கஷ்ட வேலைய பாரு. டேய் என்னடா நீ? டேய் மனுஷனா நீ? கொஞ்சம் கூட மரியாதை பேச. ஒரு புள்ள தாச்சிட்டு எப்படியா பேசுவோம்? பாவம்டா அந்த புள்ள. சே ஏமா அழுகுற? என்னாச்சு?
அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாப்பா. குழந்தை கலைச்சிட்டு சொல்றாங்க. இது எங்களுக்கு தேவையா? இதான் நீங்க படிச்சு சொன்னேன். கேட்டே நீ இப்ப அழு. இது என்னன்னு சொல்றேன். எல்லாம் விதி விட்ட வழின்னு சொல்ற தவிர வேற வழி தெரியலப்பா. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். ஏய் சொல்றது புரியல உங்களுக்கு? ஏய் கையெழுத்து போடு. கையெழுத்து போடுன்னு சொல்றேன்ல. நாளைக்கு காலி பண்ணிடுறீங்க. அப்பனா வரேன். அண்ணன் வருவார் தான். அண்ணன் வந்தா கூட அக்காங்க ஒன்று ஒதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ வீடு காலி பண்ணதை பார். செருப்பால் அடிக்க நான் வெளியே போடா. என் 4வது பொண்டாட்டியும் இப்பதான் சொன்னா என்ன பார்த்து செருப்பால அடிப்பேன்னு. இப்போ நான் அடிச்சுட்டு இருக்கேன். செருப்பால இல்ல அன்பால. ஏய் நான் பாட தூக்க வச்சிராத. ஏய் ஏன்டி இப்படி பண்ண? எதுக்கு கலைச்ச? நான் கலைக்க வேணாம் தாண்டி நினைச்சேன். வயித்துல வளர்றது என் பிள்ளையா இருந்தா கலைச்சிருன்னு அவன் தாண்டி சொன்னான். அவ அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமும் நான் கலைக்கலனா நல்லா இருக்காதுடி. அதான் கலைச்சிட்டேன். ஏய் இப்படி சொன்னாதான் கலைப்பன்னு அவன் சொல்லியிருக்கான். அது புரியாம இப்படி கலைச்சுன்னு வந்து நிக்கிறியே, நீ என்ன பைத்தியமாடி? அவனுக்கு பிடிக்காத எதுவும் எனக்கு வேணாண்டி. நல்ல பொண்ணுடி நீ. உனக்கு ஆறுதலா நீயே இருக்கும்போது என்னால உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. உன் குழந்தை எடுத்து கொஞ்சலாம் நினைச்சேன். உன் கதை சுத்த போர்டி. டாக்டர் என்னடி சொன்னார் கஸ்தூரி? மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உடம்புக்கு என்னதாண்டி ஆச்சு? என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, விடுவியா? சித்ரா குழந்தைய கலைச்சிட்டான் தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும். ஏய் போய் சரக்கு வேணுவாடா. எனக்கும் வாங்கிட்டு வர சொல்லு. பெரியவனை பூச்சி வந்துடுவா பத்தாது. சரி சின்னவனையும் பூச்சி வந்துடுறேன். ஏய் கல்லுன கொல்லுன வராங்கடா. உனக்கு என்ன பைத்தியமா? யாரும் உன் காலை தொட்டு கும்பிடலங்கிறதுக்காக நீயே தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கியா? அப்ப நீ கும்பிடுறீ? வேற வேலை இல்ல பாரு. சரக்கு அடிக்காம கேராகுதுடா. வாடா போலாம். செத்தவா எதுக்கு நீ இவரை இழுத்துக்கு சுத்தி நிக்கிற? நீ சும்மா இரு. நானாச்சு அவனாச்சு. வாடா போலாம். இப்ப புரியுதா உனக்கு யார் யாரை கெடுக்குறாங்கன்னு? என்ன திட்டுறிய? எல்லாத்துக்கும் தான் காரணம். இவரை கெடுக்குறாங்க வேற. உங்க 2 பேரும் திருத்தவே முடியாது. எக்கேடுனா கெட்டு போங்க. இதுதான் சொன்னேன். ராத்திரி பூரா இருமி நிக்கிறியே, ஆஸ்பத்திரிக்கு வான்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கண்ணம்மா டிக்கெட் வாங்க ஃபார்ம் ஃபில் பண்ற போல. நான் டிக்கெட் வாங்கினேன்னா இவருக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவேன். ஒன்னா செத்தாதான் ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு. என்னடா நீ டைலாக்லாம் எப்படி அடிக்கிறா? நாங்க பாசக்கார புள்ளைங்க. டேய் பாசக்கார புள்ளைங்க இல்லடா, பாசக்கார கேடுங்க. அரிசியில பொறுக்கிற கல்லை அறியவன இந்த செத்தவனுக்கு நம்மள பார்த்தா கிண்டலா தான் இருக்கு. எங்களை பார்த்தா என்ன கேடுங்க மாதிரி தெரியுதா? ஆமா. டேய் வாடா போலாம். இங்க இருக்கிற வீடெல்லாம் காலி பண்ணிட்டு பொண்ணுங்களை வச்சு பிராத்தல் பண்ண போறானுங்களா? பிராத்தல்னா என்னக்கா? அதாண்டி பொண்ணுங்களை வச்சு மானங்கட்ட சொரு துணுவாங்களா? அது பாவீங்களா? ஏய் சூப்பர் ஃபிகர்லாம் இருக்குடா. ஃபிகருக்கு ஏத்த மாதிரி துட்டு எல்லாம் எத்தனை வந்துருக்கீங்களா? மாடியில பாரு எதனா பிடிச்சிருக்குதா? ஓ நான் உங்களுக்கு எதனா சரி அந்த பக்கெட்டு முறை வா. சொன்னா கேளுங்கடி. பாரு மாமாவா ரசிக்கிறாங்க. நான் தேய்ச்சி விட்டா தேய்ச்சுட நாங்க இருக்கோம். வர மாமனை பாரு. வேலை ஒண்ணும் இல்லக்கா, சும்மா தானே இருக்கேன். மாட்டாங்க போல இருக்குது. ஏய் அதுக்கு தாண்டி நாங்க இருக்கோம். நீ போகைது உங்களுக்கு. என்னடா பொல்லு மாயா நீனு நாளைக்கு போய் ஸ்ரீதேவி திரீசா அங்க நயந்திரா மேல கேரி வச்சா போட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். 15 வயசு ஸ்ரீதேவி மாரி இருந்தாங்க, 12 வயசு சிறுதா மாரியோ, 20 வயசு நயந்திரா மாரியோ, 40 வயசு கேரிவிதா மாரி இருந்தாங்க. சாகும் போது இப்படி இருந்தாங்கடா. செத்தவன் நல்லா பாடுறான்டா. ஹலோ மாசி. சார் ஏசிக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிடு. பிரச்சனை இல்லை சார் சொல்லுங்க. இந்த மாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாரு. அவ்வளவுதானே குத்துட்டா போச்சு. சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது.
ஏய் சத்தா அண்ணா பத்தி ஒரு பாட்டு பாடுறா. ஏய் போய் உட்கார்றா போடா. சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றாங்களா பாடுறா. ஒண்ணு இல்ல சார் ஏய் டேய் சொல்றாங்களா ஒண்ணு இல்ல சார் ஏய் இல்ல நான் பாடுறேன் பருப்பா. ஏய் சொல்லுங்க ஏய் அவன் ஏதோ சொல்றாங்க போங்கடா. பாட்டா பெரிய பருப்பா நீ யார் இல்லாத அனாதை நாயே அறிவில்ல உனக்கு யாருகிட்ட மோதுற என்ன பாருங்கக்கா விடுங்க அவ ஏதோ தெரியாம பேசிட்டா விடுங்கக்கா. டெய்லி உன் கூட படுத்தானா அப்புறம் உன்னை புடிக்க முடியாதுடி. ஆமா நான் தான் படுக்கிறது இல்ல நீ வந்து படுத்து பாரு. யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற ரொம்ப ஓவரா என்ன என்ன பேசுற இவ்வளவு கூட பேசுற ஓடி தாலி கட்டறதுக்கு முன்னாடி தரையில படுத்த தர்தல நீ என்ன போய் ஓடிங்கறியா? ஏய் போடா போடா நான் போய் போடா ஏய் கமலி நான் அவரை பிச்சை பண்றேன் போடா ஏய் போடா ஏய் ஏய் உன்னாரி அங்க வரசனதே தாவல மாவிட்ட வந்து பிரச்சனை பண்ணினீரா? இங்க பாருடா உனக்கு ஒண்ணா என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. நீ வேணா பொண்டாட்டி இல்லன்னு சொல்ல ஆனா என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. சூப்பரா செத்தவா ஆடிட்டான்டா அவன். ஏய் நான் எவ்வளவு நேரம் தான் சும்மா இருக்கிறது? அவன் பண்ற அக்கமதியா நேத்து பார்த்து தான இருக்க. எனக்குள்ள ஒருத்தர் இருக்கால வருவால வெல்ல. அப்படினா போட்டுலாமாடா? பொறுமையாடா நம்மகிட்ட வச்சிட்டா நான் தூக்கிடலாம். ஏண்டா ஆரம்பத்துல ஸ்டைல் இப்ப ஸ்டைல் தான் ஓ ஸ்டைலா? இங்க பாரு நீ ஒண்ணு கவலைப்படாத. எது நடந்தாலும் நாங்க கூடவே இருப்போமா. ஏய் நாங்கலாம் கூட இருக்கும்போது நீ கவலைப்படாதடா. வார்த்தைக்கு வார்த்தை அனாதை நாயின்றா. யாரும் பிறக்கும்போது அனாதையா பிறக்கிறது இல்ல. அம்மா கிட்ட என்ன பிறக்கிறோம்? எனக்கும் குடும்பம் இருந்துச்சு. இதை எத்தனை வருஷமா கேட்க நீ சொல்லவே மாட்டேங்க. சொல்லி சொல்லேன். அப்ப வயசு சரியா தெரியல ஆனா நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்களும் சந்தோஷமா அந்த குடும்பம் தான். இவனாலனா எங்க அப்பா எங்க எல்லாரையும் வெளில கூட்டு போவோம். இந்த மாதிரி அடிக்கடி எல்லாரும் வெளில போவோம். அக்கா அண்ணா இவங்க கூட எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? ஒரு நாள் அப்பா அண்ணா அக்கா 3 பேரும் கடல்ல குளிக்க போனாங்க. ஜாலியா தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஆளை வந்து அவளை அடிச்சுட்டு போகவும் இதை பார்த்து பதறி எங்க அம்மா காப்பாற்ற ஓடினாங்க. போன அவங்களோடவே போயிட்டாங்க. அந்த சின்ன வயசுல ஒன்றும் புரியாம ஒன்றும் தெரியாம கத்துன கதர்ன இறைவன் படைத்து வைத்த உலகம் தானடா, அதில் வாழுகின்ற மனிதன் பாரடா. இறைவன் படைத்து வைத்த உலகம் தானடா, அதில் வாழுகின்ற மனிதன் பாரடா. இங்கு அன்பு காதல் பாசம் வைத்தானே, அதில் உறவும் பிரிவும் கலந்து வைத்தானே. இங்கு அன்பு காதல் பாசம் வைத்தானே, அதில் உறவும் பிரிவும். அடிக்கடி கேட்பீங்களா எல்லாரும் ஏன் நைட்ல அழுகுறாரு? இதை நினைச்சுதான் அழுவ. அப்பப்ப ஞாபகம் வரும். என்ன அறியாமல அழுவ. சின்ன வயசுலயே எல்லாரும் போயிட்டு ஒரு நாள் எடுத்து வளர்த்தேன். புண்ணியரப்பாவும் போயிட்டாரு. 10 மாசம் சுமந்த அம்மா போயிட்டாங்க. தூக்கி வளர்த்த அப்பா போயிட்டாரு. கூட பிறந்த பொறுப்புகளா போயிடுச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் என்னை விட்டு போயிட்டாங்க. அப்பதான் தோணுச்சு, பிறந்தா செத்துதான் போகணும், உறவு எல்லாத்தையும் விட்டுதான் போகணும். இந்த உறவு, சொந்தம், பந்தம், பாசம், நட்பு எல்லாமே சாவல தாண்டி முடியுது. இந்த சாக போற வாழ்க்கைக்கு எத்தனை உறவுடி? கூடவே இருந்துட்டு திடீர்னு ஒருத்தர் செத்து போயிட்டா அந்த வலி எப்படி தாங்குறது? இதுக்குதான் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்றேன், 2 பேரும் நாளைக்கு ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு நாளைக்கு நீ செத்துட்டா எப்படி என்னால் தாங்க முடியும்? இல்ல நான் தான் செத்துட்டா உன்னால எப்படி தாங்க முடியும்?
என்னை விட்டு எங்க அப்பா அம்மா போன மாதிரி உன் கூட வாழ்ந்துட்டு நாளைக்கு புள்ள குட்டிங்களை பெத்து போட்டு அதுங்களை விட்டு போக என்னால முடியாதுரி. சாவ போற வாழ்க்கைக்கு எதுக்குடி வரவு? எதுக்கு வரவு? அன்னைக்கு ஏதோ நீ என்ன கேவலமா பேசுறதா நான் அப்படி நடந்துக்கிட்டேன். மன்னிச்சிரு. என்ன இந்த வாழ்க்கையை கூடாதுரி, மன்னிச்சிரு. இது சத்து போற வாழ்க்கடி, இது சத்து போற வாழ்க்கடி, இது சத்து போற வாழ்க்கடி. கஸ்தூரி, இப்படி மோசம் பண்ணிட்டேனே கஸ்தூரி. பாடிய வாங்கிட்டு போயிடலாம். ஏய், ஒரு நாயா தான் சொல்லண்டா. மண்ணோடு மண்ணா மக்க போற நாய்ங்க தெருப்பு பொறுக்கீங்க, எச்ச பொறுக்கீங்க. அவளை கடிச்சு கடிச்சு உடம்பெல்லாம் நாரி போய் ஏய்ச்சாண்டா அவளுக்கு. வாழ்கின்ற வாழ்க்கையிலே பூமியில் தினமே பாதி வழியினிலே வருவதுதான் வாழ்க்கையின் சுகமே. நிரந்தரமாயிருக்கும் என்று நம்புது மனமே, நிரந்தரமாயிருக்கும் என்று நம்புது மனமே. நீண்ட பயணம் செல்லும் போது துடிக்குது சொந்தமே. பாம்பு பத்திர தெரியுமா? சின்ன பையல போகும்போது குறுக்க அடிக்கிறீங்க. அப்படியே பாம்பு கொத்திச்சுன்னா அப்படியே பாறையில போய் தெரியுமா? ரசிக்க முடியாது. அவன் ஒண்ணு வைடா. கேட்க ஆள் இல்ல, நீ எப்படி அடிக்கிறான் பாருக்கா. வர வர இந்த பொறுக்கி பசங்க ரொம்ப அநியாயம் பண்றானுங்களே. செத்தவன் தான் ஆப்பு வைக்க ரெடி ஆயிட்டான்ல. ஐயா கமிஷனர் அவர்களுக்கு லாக் நகர் பொதுமக்கள் எழுதிக் கொள்வது. எங்கள் ஊரில் ரவுடி பாடை மாசி என்பவன் சட்டவிரோதமான செயல்களை செய்து வருகிறான். இதை அதிகாரிகள் கண்ணும் காணாமல் போகிறார்கள். இந்த பகுதியில் எங்களால் வாழ முடியவில்லை. வாடகை கொடுத்து வெளியே போகவும் வசதி இல்லை. வாழ வழி இல்லாத நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடிவு செய்துள்ளோம். வருகிற புதன் அன்று இரவு 8 மணிக்குள் இவன் அட்டூழியங்களுக்கு அரசாங்கம் முடிவு கட்டவில்லை என்றால் எங்களின் முடிவு நிச்சயம். ஆம், உள்ளிருப்பு இருட்டு இறப்பு போராட்டம். பாட சாராயம் வித்தானு போட்டு குத்தவனே போட்டு தள்ளிட்டான்டா. புனியாடா இந்த பம்புலாம். நான் குஸ்கா என்னையும் போட்டான்னு பயம் காட்டியா? எப்போ என் குடும்பம் என்ன விட்டு செத்துச்சோ அப்பவே நானும் செத்துட்டேன். அந்த பேரை கூட செத்தவனு மாற்றி வச்சுன்னுக்கிறேன். உனக்கு பயமா இருந்தா நீ கையெழுத்து போடாத. ஆனா அந்த பாடி அரசாங்கம் தூக்குதோ இல்லையோ, கண்டிப்பா இந்த செத்தவன் தூக்குவான். செத்தவன பாட தூக்கும். இங்க பாடியா செத்தவன் தூக்குறானா? நல்லா இருக்குதுப்பா. அந்த பாடையில போற ரொம்ப அநியாயம் பண்றானே. அதான் செத்தவன் வச்சான்ல ஆப்பு. 500 குடும்பத்துல 400 சில்லற குடும்பம் கையெழுத்து போட்டு கத்துக்குதுல. இப்ப அது போதாதா? விடு. குறுந்தோடி டேய், நின்றே டேய், ஓடு டேய். எல்லாம் லைட் ஆன் பண்ணுங்க. ஹலோ, லைட் எல்லாம் ஆன் பண்ணுங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. லைட் ஆன் பண்ணுங்க. எல்லாரையும் கைது பண்ணிட்டோம். ப்ளீஸ் லைட் ஆன் பண்ணிட்டு எல்லாரும் வெளியே வாங்க. ஐடியா புதுமையா இருக்க. யார் கொடுத்தது? எங்க செத்தவன் தான். எல்லாருக்கும் வணக்கம். இது எங்க ஊர் பிரச்சனைங்க. இதுக்காக ரோட்ல போய் உட்காந்துட்டு மறியல், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம்னு பொதுமக்களுக்கு எங்க தொல்லை கொடுக்கணும்? அதான் இந்த ஐடியா பண்ணோம். எங்க பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிட்டோம். ஒரு ஊர்ல 4000 பேர் இருப்பானுங்க. ஒரு 4 ரவுடி பசங்களுக்காக அந்த 4000 பேரும் ஒத்திக்கிட்டு போவானுங்க. என்ன வாழ்க்கை இது? பயமா?
ஏய் நான் நின்னு இன்னான்னு கேளு. ஒருத்த நிக்க மாட்டான். அவனுக்கு பொத்திட்டு போயிடுவானுங்க எல்லாத்தையும். அடுத்தவனுக்கு பயந்து பயந்து நான் பண்ண போறேன். நடிக்க வந்தா சாவதான் போறேன். ஊர்ல எதுனா நடிட்டோம் பெரிய போறது. போய் என்ன பண்ணுவேன்? ஏதாச்சும் ஒரு பொண்ணை கூட்டு லவ்னு சுத்துவேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பாருக்கு போய் தண்ணி அடிப்பேன். சீட் ஆடுவேன். மிஞ்சி போனா ஹோட்டலுக்கு போய் ஃபுல்லா துண்ணுவேன். எதுனா துண்ணு எதுனா பண்ணு. நீங்க இருக்கிற ஊரையும் கொஞ்சம் பாருங்க. எல்லாருக்கும் வெறுப்ப வெறியும் வரதான் செய்யும். வந்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவு சங்கம் வச்சிருக்கோம், எத்தனை அமைப்பு, ரசிகர் மன்றம், கட்சி எல்லாம் என்ன பண்றோம்? அந்த ரவுடி பசங்களை பார்த்து அவங்களுக்கு சலாம் போட்டு பல்ல ஈனிச்சுன்னு போறோம். நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனைனா அரசாங்கத்திட்ட சொல்லணும், அரசாங்கம் செய்யும். அப்படி அரசாங்கம் செய்யலனா நாம இறங்கி செய்யணும். வாங்கடா வாங்க. நான் பாத்துன்னு போலாம் வந்தீங்களா? சை, உள்ள அனுப்பிச்சிருக்கிறான். என்னன்னு அவனை போய் பார்க்காம இங்க வந்து பாக்குறீங்களா? தொலைச்சிருவா உங்களை. ஏய் பிச்சுக்குதுடா, பிச்சுக்குது. ஏய் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. ஏய் என்ன பத்தி யோசிக்கவே மாட்டியா? ஏய் உன்னை பத்தி யோசிக்க என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையா? டேய் இன்னும் எத்தனை நாளைக்குடா என்ன இப்படி அழ வைக்க போற? கொஞ்சமாவது மனசு இருங்கடா. இந்த ஊரே உன்னை வாழ்த்துதுடா. இந்த குடிப்பழக்கத்தை எல்லாம் விட்டுடுறா. இந்த மாதிரி பழக்கத்தால தான் பேரே கெட்டு போகுதுடா. ஏய் நான் நல்லது பண்ணா அதை மட்டும் பார்க்க சொல்லு. இந்த நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் பார்த்துட்டா உலகத்துல எந்த தலைவன் பின்னாடியும் எவனும் போக முடியாது. திருந்தவே மாட்டியாடா நீ? உன்கிட்ட நான் என்னடா கேட்டேன்? சொத்தை கேட்டனா, சுகத்தை கேட்டனா? இந்த மஞ்சள் கைதுக்கு ஒரு அர்த்தம் கூட என்னடா கேட்டேன்? அவன் வாழ்க்கைக்கு அர்த்தம் நாம சுத்தினிக்கிறா. மஞ்சள் கயிறு காமிச்சு அர்த்தம் தான் கேட்டுக்கிறேன். தொல்லை பண்ணாத படி. தொல்லை பண்றேனா? நான் உன்னை தொல்லை பண்றேனா? நீ என் புருஷன்டா, நான் உன் பொண்டாட்டிடா. நீ எலும்பு கூடு, நான் உன் எலும்பு கூடுன்னு சொல்லு. அன்னைக்கு 2 பேரும் கட்டி போண்டோமே, அப்பவே நினைச்சேன் 2 எலும்பு கூடு தான் கட்டி போறோன்னு. ஏய் உன் தோலை சரியா போச்சா? நீ எலும்பு கூடு தானே. அந்த எலும்பு கூடு வாழ்க்கைக்கு போய் இப்படி கத்துற கதற. தத்துவமாடா பேசுற? என் கூட சேர்ந்து வாழ்றத விட்டுட்டு இல்லோட சேர்ந்து ஊதாரியா வாழ்ந்துட்டு இருக்கியேடா. என் கூட சேர்ந்து வாழடா. டர்க்கி இப்போலாம் எனக்கு மேல ரொம்ப ஆசையா இருக்குடா. என் கூட வந்துடுறா. இந்த பழக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டே கூடயே வந்துடுறா. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்டா. ஏய் பிரச்சனை பண்ணாத படி. பிரச்சனை பண்றேனா? நான் உன்கிட்ட பிரச்சனை பண்றேனா? புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை இருக்கும் தான்டா. ஏய் சும்மா மழை பெஞ்சிருக்காத. உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன் இந்த வாழ்க்கை வேஸ்ட், இந்த வாழ்க்கை ஒண்ணும் இல்ல படி. ஒண்ணுமில்லாம தான் இன்னைக்கு வந்தியாடா? ஏய் அது சொல்ல என்ன மறக்காத. ஒரு பொண்ணு ஆசைப்பட்டதை கொடுக்கல, அவன் ஆம்பளே இல்ல. சரிடா ஆசைப்படுறடா. வா வந்து என் கூட வாழவா. கடவுள் ஒரு தடவை தான்டா கொடுப்பாரு. அதை எடுத்துக்கிறது நம்ம கையில தான்டா இருக்கு. உன் பாஷையில கடவுள் தான் எல்லாத்தையும் கொடுக்குறானா? எனக்கு அவன் எவ்வளவோ கொடுத்துட்டான். இனிமே அவன் கொடுக்கறதுக்கும் ஒண்ணும் இல்ல, நான் எத்துக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல. நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா வாழ தோடாதுடா. வாழ்ந்தவங்களே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களே பாரு, சாக தோடாதுடா. ஏய் எனக்கு ஏதோ தராது படி. அன்னைக்கு ஏதோ என்னது பசியா ருசியா அடத்து வேற எடுத்து போய் அன்னைக்கு உன்கிட்ட வந்த நினைச்சியாடா? உன் அடையணுன்ற ஒரே வெறியில தான்டா உன்கிட்ட வந்த. நீ சொல்ற மாதிரி வேற எந்த வெறியும் எனக்கு கிடையாதுடா. 4 பேருக்கு முன்னாடி இப்படி என்ன சொல்லி அசிங்கப்படுத்திட்டியேடா. நீ கிடைக்கணும்ன்றதுக்காக தான் உன்கிட்ட அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்ட. இன்னைக்கு அதை சொல்லி என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டியேடா. அசிங்கப்படுத்திட்டியேடா. நீ மட்டும்தான் வேணும்னு நினைச்சுதான்டா உன்கிட்ட வந்த. ஆனா நீ என்ன இவ்ளோ கேவலப்படுத்திட்ட. அம்மா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழத்தான் போறீங்க. யாரு? இவனா? எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு. என் வாழ்க்கையே போச்சு. அன்னைக்கு நீ எனக்கு கிடைக்கணும் தானடா என் உடம்பையே கொடுத்த. என் உடம்பையே கொடுத்தா. என் உடம்பையே கொடுத்த. அடிக்கடி என்னடா சொல்ற? சேர்ந்து வாழ்ந்தா நீ செத்தா நான் அழுவணும், நான் செத்தா நீ அழுவணும் சொல்லுவல்லடா. இப்ப நான் செத்தா நீ அழ மாட்டியா? கண்டிப்பா அழுவடா. நான் செத்தா நீ அழுவடா. அழுவடா. பாக்குறியா? பாக்குறியாடா? பாக்குறியா? பாக்குறியாடா? நான் செத்தா நீ அழுவடா. பாக்குறியா? பாக்குறியாடா? வாடா. வாடா.
இப்போ பரவாயில்ல டாக்டர். சொந்தக்காரங்க யாராவது பக்கத்துல மருந்து வாங்க போயிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? போட்டாச்சு சார். எதுக்குடா வந்த? இருக்குனா இல்ல செத்துட்ட நான் பார்க்க வந்தியா? உனக்கு தான் சாவுனாலே கவலை கிடையாது. போ, எனக்கு ஒரு கானா வச்சுட்டு குடிச்சிட்டு கூத்தடி போ. சித்ரா இங்க பாரு, மரியாதையா அவனை கூட்டிட்டு கிளம்பிடு. என்ன நீங்க கொண்டு வந்து சேர்த்துன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை நான் சும்மா விடுறேன். தயவு செஞ்சு 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க. ஏண்டா செத்து போன உன் குடும்பத்தை நினைச்சு வாழ்றீங்க எல்லாரையும் சேர்த்து இப்படி சாவடிக்கிற? பிறந்தா செத்து தாண்டா போவாங்க, அதுக்குன்னு யாரும் வாழாமலா இருக்காங்க? ஏண்டா என்ன வாழ விட மாட்டேங்கிற? போதுண்டா சாமி, இனிமே உன் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேன், உன் வாழ்க்கையில வரவே மாட்டேன், போயிடு என்ன விட்டு. என்னடா நீ கட்டின தாலி இன்னும் இருக்கேன்னு பாக்குறியா? உன் கூட படுக்கும் போது கூட நான் நல்ல நேரம் பார்க்கலடா. நீ இந்த தாலியை கட்டும் போது கூட நான் நல்ல நேரம் பார்த்து கட்டிக்கலடா. இது அறுக்கும் போதாவது நான் நல்ல நேரம் பார்த்து அறுத்து கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? நான் இனிமே உன் லைஃப்ல இருக்கவே கூடாதுடா. நான் இனி உன் கூட வாழவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல நேரமா பார்த்து நானே அறுத்து யார்கிட்டயாவது கொடுத்து விடுறேன். போ, இங்க இருந்து போங்க. போறீங்களா இல்ல நான் என் தையில பிரிச்சுக்கவா? என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. இனிமே என்ன பாக்குறியா பாரு. போய் நல்லா குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சு சந்தோஷமா இரு. சித்தவா சித்தவா எழுந்திருப்பா, சாப்பிட்டு படுப்பா, வெறி வயித்தோட படுக்காதப்பா, எழுந்திரு. வேணா எத்துன்னு போ. சொன்னா கேளு, எழுந்திரு. ஏய் வேணா உடம்பு எத்துன்னு போ. என்னடா வருது, ஏந்து சாப்பிடுடா. வேணான்றல எத்துன்னு போ. சித்தவா ஏய் வேணா எத்துன்னு போ. ஐயோ கடவுளே. நீங்களே குடிங்கடா. நாங்க அடிச்சாச்சு, நீ அடிடா. வேணா எத்துன்னு போங்கடா. என்னப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆயிட்டு இருக்கு, நீ அடியப்பா. அதான் வேணா எத்துன்னு போங்கடா. நாங்கெல்லாம் குடிச்சாச்சு, நீ கொஞ்சம் போல அடியே. எத்துன்னு போங்கடா. வேணா ஜாதியா இருக்கும், கொஞ்சம் பேர் குடி. எத்துன்னு போங்கடா. வேணா அட சொல்லுங்க நீங்க. வாடா வாடான்னு சொன்னீங்கன்னா நாங்களே இதை குடிச்சிருவோம்டா. ஏன்டா வேஸ்ட் ஆகுற? பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கு. இப்படி கோபப்பட்டு தான் ஒண்ணு இழந்துட்டு இருக்க. ஆமா, கொஞ்சமா தான் அடிப்பா. ஏன்டா அப்படி வேஸ்ட் பண்ற? நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அடா போப்பா. என்கிட்ட கூட நாங்களா குடிச்சிருப்போம். என்கிட்ட குடுறா. நீ குடிக்கலாங்கிற கவலை நானே குடிக்கிறேன்டா. சார் வாங்கடா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணன் மாசி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு சார். உட்காருங்கடா. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு. ஏய் கடவுளுக்கெல்லாம் நன்றி சொல்லாத, போய் உன் அண்ணங்கிட்ட சொல்லு, இந்த சீட்டு கடவுள் கொடுத்த சீட்டு இல்ல, உன் அண்ணன் மாசி கொடுத்த சீட்டு. அதனாலதான் வந்திருக்கேன். அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். ஓஹோ, நீ ஆம்பளையா? சித்தவா என்ன ஒரு மாதிரியா இருக்க? சருக்கு எதனா வேணும் சொல்லிட்டா? ஏய் சொல்லு சேத்தவா. வேணான்றல. சூப்பர்ரா, சூப்பர். முடிப்பீங்க தெரியும்டா. இனிமேல பாத்துக்கலாம் எப்படின்னு. எல்லாம் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். நான் பாத்துக்கிறேன். சரி கிளம்புங்க. சரி வர சார். வாங்க போலாம். கண்ணுக்குள்ள புகுந்து நெஞ்சுக்குள்ள புகுந்து ரொம்ப உதைக்கிறா. ஐயோ இதயத்தை என்னடா பயப்புள்ள வேற வழி உனக்கில்லை. ஏன்டா இப்படி இருக்கிற? உனக்கு என்ன ஆச்சுடா? ஏன்டா உம்முன்னு இருக்கிற? சொல்லு, என்கிட்ட சொல்லுடா. சின்ன பசங்க முகத்துல முழிச்சா வாழத்தோம், பெருசுங்க உங்க முகத்துல முழிச்சா சாகத்தோன்னு தினமும் உங்க முகத்துல முழிப்பு. இப்ப எனக்கு வாழத்தோணுதா? வாழட்டா நீ வாழுவ, உன் பொண்டாட்டியோட நீ வாழத்தாண்டா போற. திரும்ப கண்டிப்பா வருவா. குழந்தை குட்டியோட வாழ்வாடா. ஏய் எப்படி இருக்க? ஏய்
சுத்த போர்டி நீ. உனக்கு தெரிஞ்சா அவன் எப்படியும் வார்த்தையை வாங்கிடுவான், அதான் சொல்லல. சரி சரி, எப்படி இருக்கான் என் டர்க்கி? அவன் டோட்டலா மாறிட்டான்டி. தெரியும் தெரியும். ஓ, எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க உட்காந்துருக்கியா? சரி சரி, எப்போ நம்ம ஊருக்கு வர போற? தோ இப்போ உன் கூட தான். ஓஹோ, தயாரா தான் இருக்கியா? ஏனா வீட பூட்டியே வச்சிருக்க, யாருக்குன்னா வாடகை விடுறது தானே? இதுவா என் கீதாமா இந்த கோவில்மா, இத போய் வாடகை விட சொல்றியம்மா? அவ இன்னைக்கு செத்த நாளுமா, கொஞ்ச நேரம் இருந்து அழுதுட்டு போலான்னு வந்தம்மா. வரட்டாமா? டேய் செத்தவா, வரேன்டா. டேய் சித்தவா, என்னப்பாச்சு? டேய் இந்த மாதிரி நீ கலங்கி நான் பார்த்தது இல்லைடா. டேய் சித்தவா, எப்பா? டேய் இந்த மாதிரி நீ கண் கலங்கி நான் பார்த்தது இல்லைடா சித்தவா. டேய் யானாவும் பொண்ணாவும் பிறந்தது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அம்மாவா அப்பாவா இருக்குதான் போல. நான் சாமி கும்பிட்டதில்லை. ஒருத்தங்களுக்கு உதவி பண்றவங்க தான் சாமின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நீதாயா சாமி? நீதாயா சாமி? நீதாயா சாமி? என்னால தாங்க முடியலடா சித்தவா. செத்தவா, நம்ம மந்தா செத்து போயிட்டான்டா. மந்தமா? ஐயோ ஐயோ சாமி கூடவே கொண்டு போயிடக்கூடாதா சாமி? ஐயோ என் கூட பிறந்தது சொந்த பந்தம் எல்லாமே நான் இழந்துட்டேனே. எல்லாத்தையும் இழந்துட்டேனே. ஐயா ஐயா ராசா, ஐயா சாமி ராசா, உன்னை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளை பெற்று அதுகளையும் மாறி கொடுத்துட்டேனே ஐயா. ஐயோ நான் எப்படி இருக்க போறேன்? ஐயோ நான் எப்படி இருக்க போறேன்? டியூ இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். ஓவர். ஐயா சாமி ராசா, நான் போய் நீங்க கூட வந்து போயிட்டே ஐயா. நான் பிறந்த போவே ஆட்டால எழுந்துட்டேன். சாவுக்கு வேற வழி இல்லையா சாமி? ஐயோ இன்ஸ்பெக்டர் நம்பி தான் வெத்தா போயிருக்கா. கடைசியில் மாசம் என்ன போட்ட பிளான்டா சக்சஸ் ஆச்சு. டேய் டர்க்கி, என்னை விட்டுட்டு போயிட்டியா?
அழுடி மனசு விட்டு அழு கொஞ்சமாவது அழிச்சுக்கிறா புருஷன் தானே கொஞ்சமாவது அழு மனசு விட்டு உயிரோட இருக்கும்போது தான் உன் பொண்டாட்டியா வாழ முடியல. இப்ப பாடுறா, தலை நிறைய பூவு, முகம் நிறைய மஞ்சா, கை நிறைய வளையல். இப்ப நான் உன் பொண்டாட்டிடா. டர்க்கி, ஊரே உனக்கு வந்து மாலை போடுகிறா. நீ பெரிய ஆள் ஆயிட்ட. ஆனா என்னதான் ஒன்றுலாம் ஆக்கிட்ட. நல்ல நேரம் பார்த்து தாலி அறுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்ப எந்த நேரம் பார்த்து தாலி அறுக்க போறேன்னு தெரியலையேடா. ரெண்டு பேரும் ஒன்னா சுத்தி இருந்து ஒன்னாவே போய் சேர்ந்துட்டீங்களேங்க. என்னங்க கடைசியில என்ன கொல்லி போட வச்சுட்டேடா. ஊரே சேர்ந்து அழுது உன்னை வழி அனுப்புகிறான். ஒருத்தன் பாடையில போகும்போதுதான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லுவாங்க. டே டர்க்கி, நீ ரொம்ப நல்லவன்டா, ரொம்ப நல்லவன். நீ போற பாதைக்கு கடைசியா ஒரு முட்டை கொடுத்துக்கிறேன்டா. சொந்த பந்தம் உறவு எல்லாம் வந்து போகுண்டா. மனிதா பிறந்த உயிர் இறந்து தானே மண்ணா போகுண்டா. முகம் பாரு முகம் பாரு முகம் பாருல முகம் பாரு மண்ணுல மண்ணிடு மண்ணுல மண்ணிடு மண்ணுலாம் திரும்பி பார்க்க போயினா இருக்கா மண்ணுலாம் திரும்பி பார்க்க போயினா இருப்பா. ஐயா திரும்பி பார்க்க போனா இங்க வராம போயிடுமா? எல்லாரும் ஒரு நாள் இங்க தான் வரணும். ஊரு சதமில்ல நமக்கு இந்த உட்டாரு சதமில்ல, பேரும் சதமில்ல, செல்வமும் சதமில்ல, பெண்டிரு மக்களோ சதமில்ல. இருப்பதும் பொய் நாளை போவதும் மெய்யென்று பருததொன்று தம்மதென்று நாம் இருப்போம். பெற்றுவிட்டால் உன் தாயாரினி பிறந்து விட்ட இந்த பூமிதனில் சற்று கிடக்கும் வினத்தரிகே. பெற்ற தாய் தகன் மகன் மறந்தாலும் சச்சிதானங்கச்சி உன் யகம்பனே. அன்னமிட்டதி அடிவயத்தில தென்னையிட்டதி தென்னிலங்கையில நீயும் மிட்டதி அடிவயத்தில முழுக முழுகவே. இருப்பதும் பொய் நாளை போவதும் என்று இளவார்கட்சி உன் ஏகம்பனே.